அனைவருக்கும் வணக்கம். ஆ வாசிப்பை நேசிப்போம் குழு மூலமா நம்ம நெறைய முயற்சிகள் வாசிப்புல எடுத்துட்டுருக்கோம். முதல்ல சிறுகதையாடல், குழு வாசிப்பு, ஆ புக்கர் வாசிப்பு அப்படி இப்படின்னு நெறைய பண்ண மாரி இது ஆ மாதம் ஒரு மகத்தான நாவல் வாசிப்பு. மாதம் ஒரு நாவல தேர்ந்தெடுத்துட்டு, வாசிச்சு அத பத்தின ரிவ்யூக்கள் நம்ம வெப்சைட்ல போடுறது. அந்த மாதத்தோட கடைசியில இப்படி ஒரு கலந்துரையாடல் வைக்கலாம் அப்படிங்கிறது திட்டம். இது முதல் மாதம். இந்த மாதத்துக்கான நாவலா நம்ம தேர்ந்தெடுத்தது வாடிவாசல் சி.சு. செல்லப்பா எழுதுனது. இப்போ வெற்றிமாறன் இத படமா எடுத்துட்டு இருக்காரு. நம்ம முன்கூட்டியே ஒரு இப்போ வரைக்கும் ஒரு 48 பேர், இன்னைக்குள்ள ஒரு 50 பேர் வாசிச்சிருப்போம். இன்னைக்கு பேச வந்திருக்கவங்க கம்மியா இருந்தாலும், வாசிக்க வச்சது வாசிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரா அந்த நாவலோட அனுபவத்த பகிர்ந்துக்கலாம். முதல்ல பாரதி மேம் நீங்க பேசுங்க. மத்தவங்க அடுத்தடுத்து பேச விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் கூப்பிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி நாராயணன். வாசிப்பை நேசிப்போம் குழுவுக்கு எப்பொழுதும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுட்டு தான் நம்ம எந்த உரையுமே துவங்குறோம் அப்படிங்கிற மாரி சொல்றேன் நானு. எதனாலன்னா, நிஜமா இந்த மாரி புத்தகங்கள்லாம் இருக்குங்கிற அறிமுகமே எனக்கு குழுவுல இருக்கனால தான் எனக்கு கிடைக்குது. அ சீசு செல்லப்பனுடைய புத்தகங்கள் எதுவுமே நான் வாசிச்சது கிடையாது. எனக்கு அவர பத்தின எந்த அறிமுகமும் கிடையாது. பெரிய எழுத்தாளர்கள் அறிமுகமே எனக்கு பொதுவாவே இருந்தது கிடையாது. குழுவுல இருக்கிறப்ப இவரோட புத்தகம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லும்போது, "ஓ! இப்படி ஒரு எழுத்தாளர் இருக்காரா?" அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். எனக்கு வேற எந்த நாலேட்ஜுமே வெளியிலருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. குறைவு, ரொம்ப குறைவு. அப்ப முதல்ல இந்த மாரி இது வாடிவாசல்ங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் தான்ங்கிறது தெரியும். பட் வாசிக்கிறதுக்கான சூழல் இல்ல. அப்போ ஒரு நாள் குழுவுல இத பத்தி பேசும்பொழுது, சரி இத வாசிக்கலாம்னு எல்லாரும் சொல்லும்பொழுது, நான் ரொம்ப ஒரு மாரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஃபேமஸான புக், நல்ல புக் அப்படின்லாம் சொல்லும்பொழுது, அப்போதே சொன்னாங்க, "ஒரு 4, 5 பக்கம் புரியல. திரும்ப திரும்ப படிச்சேன்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பட் புத்தகம் நல்லாவே எளிமையா இருந்தது. நல்லா தான் இருந்தது. அவங்க சொன்ன மாரி சில இடங்கள் திரும்ப வாசிச்சா தான் புரியும். அந்த வழக்கு, பேச்சு வழக்கு அப்படி இருந்தது. எனக்கு இது படிக்கும்போது என்ன ஞாபகம் வந்தது அப்படிங்கிற என்னோட பர்சனல் ஒப்பீனியன சொல்றேன். மருத்துவர் ஷாலினி மனநல மருத்துவர் ஷாலினி உயிர்மொழின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அது உயிர்மொழியில தான் நெனைக்கிறேன். விகடன்ல நான் காலேஜ் படிக்கும்போது தொடரா வந்துட்டு இருந்தது. அதாவது சிறந்த வேட்டைக்காரன தான் பெண்கள் சுத்தி சுத்தி வருவாங்க அப்படிங்கிறத ரொம்ப இதா சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த வேட்டைக்காரனுடைய சந்ததிகள் அந்த டிஎன்ஏ அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடந்துகிட்டே இருக்கும். சிறந்த ஆண்மகன் அப்படிங்கிறது இப்ப அவனோட டிஎன்ஏ, அவனோட வம்சம் தான் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல வேட்டைக்காரன் யாரு? திறமையா மிருகத்த வேட்டையாடுறவன் யாரு? அத அடக்குறவன் யாரு? அப்படிங்கிறத பெண்கள் அந்த காலத்திலே நோட் பண்ணி அந்த மாரி ஆண்கள தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இப்ப அதனுடைய மிச்ச சொச்சம் தான் இது அப்படிங்கிற மாரி என்னோட பதிவுகள்லயும் இத தான் நான் எழுதியிருக்கேன். அதனுடைய பேலன்ஸ் தான் இது அப்படிங்கிற மாரி. அந்த வழக்கொழிந்து போன அந்த வேட்டைக்கார சமூகத்தினுடைய மிச்சங்கள் தான் இன்னைக்கும் வாடிவாசல்ல இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு இதுல பெருசா ஓப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா, அது மிருகவதை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு மிருகவதை தான் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது அத கஷ்டப்படுத்தி, அத கோவப்படுத்தி, டென்ஷன் ஆக்கி, அத முறுக்கி விட்டு, அதுக்கப்புறம் அத போய் அடக்கி, நான் தான் ஆம்பள அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒப்பும் இல்ல. அதுல எனக்கு எந்த சம்மதமும் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த கதைன்னு பார்க்கும்பொழுது, அ பிரியாவோட அந்த பதிவுல அது இருந்தத நான் கவனிச்சேன். உண்மையாவே அது நல்லா தான் இருந்தது. எல்லாரோட ரிவ்யூவையும் படிச்சுட்டு, நான் எழுதுறதுக்கு முன்னாடி படிக்க மாட்டேன். ஏன்னா, நம்மளுடைய கருத்துக்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதனால நான் என்ன பண்ணிறது, முதல்ல எழுதி ரிவ்யூ எல்லாம் போட்டதுக்கு பிறகு தான் எல்லாரோட ரிவ்யூவும் போய் படிக்கிறது. அப்படி படிச்சு பார்த்தா தான் நமக்கு ஓ! நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் விட்டுருக்கோம். இனி அடுத்த தடவ இதெல்லாம் சேர்த்துக்கணும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தோணும். அ கதைன்னு பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கத. சினிமாவுக்கே உரித்தான ஒரு கதை. இத நான் எழுதியிருந்தேன் என்னோட பதிவிலயும். பட் இப்ப கதிர் சொன்ன தகவல் எனக்கு புதுசா தான் இருந்தது. வெற்றிமாறன் படமா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. நிஜமாவே ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு எழுத்த 1959ல இது வந்திருக்கு இந்த புத்தகம். ரூ. 1 நெனைக்கிறேன். கீழ அதுல போட்டிருந்தது. ரூ. 1 அப்படின்னு போட்டிருந்தது. ரூ. 1க்கு வந்த ஒரு புத்தகத்த நம்ம 2026ல படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அந்த காரிய அடக்குறதுக்காகவே அவன் பிச்சி வர்றான். இதுதான் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். நான் கதை சொல்ல விரும்பல. பிச்சி வர்றான். அவன் அதுக்காக தான் வந்திருக்கான்னு தெரியாமயே, அந்த பாட்டைய அத பத்தி பேசிட்டே இருப்பாரு. அந்த தாத்தா அத பேசிட்டே இருப்பாரு. அந்த காளைகள பத்தி இந்த டீட்டெயிலிங் குடுக்கறது, சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப இதெல்லாம் இந்த தகவல்களை சேகரிக்கிறதுக்கு எத்தன முறை அவர் போயிருப்பாரு? எத்தன முறை இத கலந்து செல்லப்பா எவ்வளோ தகவல்கள சேகரிச்சு இத எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் ரொம்ப வியப்பா நான் பார்த்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அந்த மாட அடக்கும் பொழுது
அந்த பொசிஷன்லாம் சொல்றாரு. கால மடிச்சு உட்கார்றது. கரெக்ட்டா அந்த காரி வந்து 1 செகண்ட் கால மடக்குன அந்த ஒரு நொடி தான் அவனுக்கு வந்து குடுக்கப்பட்ட டைம். பிட்சுக்கு கொடுக்கப்பட்ட டைம். அப்ப இதெல்லாம் அவர் நேர்ல எத்தன முறை பார்த்திருப்பாரு. எத்தன மாடுகள யார் யார் எப்படி அடக்குறாங்க. என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, குறிப்பெடுத்து, அத அவ்வளவு நுணுக்கமா எழுதும்போது, நமக்கு அந்த காட்சிகள நேர்ல பார்க்குற மாதிரியே இருந்தது. நிஜமாவே நமக்கு கற்பனை அப்படியே இருக்கு. அந்த மாடு உள்ள வருது. அது எல்லாமே சொல்றாரு. அந்த அணப்புக்கு அந்த கட்டு அத தாண்டி இது எகிறி குதிச்சு அவன் வர்றதுலருந்து, நமக்கு எல்லாமே கண் முன்னாடி காட்சிகள் விரியற மாரி ஒரு இத எழுதுறதுங்கிறது, அந்த எழுத்தினுடைய நடை வந்து அவ்வளவு அபாரமான எழுத்து நடை. அத வந்து இங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். ஏன்னா, ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு காட்சிகளா விரியவே விரியாது. மனசுக்குள்ள இருக்கும். பட் காட்சிகள் விரியாது. ஆனா, இது காட்சிகளா நம்ம கண்ணு முன்னாடி தெரியிற மாரியான ஒரு எழுத்து வந்து எழுத்தாளருடையது, சீசு செல்லப்பனுடையது அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அந்த பிச்சியினுடைய ஃபர்ஸ்ட்டு அந்த அ மாட்ட அடக்குன உடனே ஜமீன்தாருக்கு வந்து 2 கெட்ட மனசு மாரி ஆயிடும். நம்ம காளைய அடக்கிருவானோ இவன் அப்படிங்கிறது. அந்த ஆதிக்க சாதியினருடைய ஏற்றத்தாழ்வு அதாவது அந்த இடத்துல அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் அந்த காச தூக்கி போடுறதெல்லாம் எனக்கு வந்து சுருக்குன்னு இருந்தது அதெல்லாம் படிக்கும்போது. அந்த காச தூக்கி போடுறது, இவன் ஐயா! ஐயான்ட்டு போய் அப்படிதான் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்கலாம் அப்படிதான் இருந்தாங்க. அ ஆண்டான் அடிமையில இருந்த காலகட்டங்கள் அதெல்லாம். அவங்க அப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சாலுமே, இப்ப அத படிக்கிறப்ப நமக்கு என்னமோ வித்தியாசமா தெரியுது. அப்ப இருந்த காலகட்டத்துல இது புத்தகத்துல எழுத முடிஞ்சது, இப்ப எழுத முடியாது. இருந்தாலுமே, அந்த காச அவன் தூக்கி போடுறது, அவன் பிடிச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு. அந்த காலத்தினுடைய இது. அதே மாரி ஜமீன்தாரனுடைய எண்ணம் என்ன காரிய அடக்கிருவானோ அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பயம் இருக்கு. பட் அடக்குறியான்னு அவர் கேட்கறது, இன்னார் பையன் தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறது. அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே நேரம் வந்து இந்த மாரி சீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து இந்த லப்பர் பந்த வந்து நினைவுபடுத்துச்சு. அந்த பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு நமக்கு சொல்லிட்டே இருப்பான்ல, என் நண்பன் வந்து இந்த சாமிக்கு விட்டுருவான் அப்படிங்கிற மாரி சொல்லுவான் இல்லையா? அது மாரி அந்த பாட்டைய பக்கத்துல நின்னுகிட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த சைடு இருந்துகிட்டு, டீட்டெயிலிங் குடுத்துக்கிட்டே இருந்தது. இத நான் பதிவுல குறிப்பிட்டிருந்தேன். பார்த்தனுக்கு வந்து கொம்பு சீவுற இளைய யாதவர் போல, அவனுக்கு அந்த இடத்துல கொம்பு சீவி விட்டுக்கிட்டு, அவனுக்கு நெறைய உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்தது வந்து அந்த தாத்தா தான். எல்லா காளைகளுடைய அதாவது எத்தனையோ வயசுல இருந்து சொல்லுவாரு. கிட்டத்தட்ட 6 வயதுல இருந்து நினைக்கிறேன் அவர் சொல்லுவாரு. எத்தனையோ வருடங்களா, 1 வருடம் கூட தவறாமல் வாடிவாசல்ல வந்து நிக்கிற அவருக்கு, எந்த காளை, எந்த டயத்துக்கு எப்படி முறுக்கிட்டு வெளியில வரும்? அதோட குணாதிசயங்கள் என்ன? ஒரு சில காளைகளுக்கு கொம்பு சின்னதா இருக்கும்போது பிடி கொடுக்காது அது. அப்ப இத இப்படி பிடிச்சு அடக்கணும். அப்படிங்கிற எல்லா நுணுக்கமுமே வந்து அவனுக்கு சொல்லி தரப்படுது. எனக்கு இத இப்ப வெண்முரசு படிச்சுட்டு இருக்கனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு அப்படியே கம்பேரிசன் அங்க போகுது. இளைய யாதவன், பார்த்தன் அப்படிங்கிற கம்பேரிசன் போகுது. அவன் இந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் இல்லையா? இளையதவன் நமக்கு சொல்லிட்டே இருப்பான் இல்லையா? பார்த்தனுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். எல்லா க்ளூவும் குடுப்பான். திரௌபதி அடக்குனப்பவே அந்த வில்ல ஒடிச்சு காட்டுறப்பவே இப்படிதான் எடுக்கணும், இப்படிதான் இது பண்ணணும்னு, அதை எல்லாமே ஒரு க்ளூ குடுத்துட்டு தான் வந்து இளையராஜா போய் உட்காருவான் இல்லையா? அது மாதிரி இவரு பட்டைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த காளைக்கு இது குணம்டா, இது வந்து இது இப்படி நடக்கணும், இது இப்படி நடத்தணும்னு சொல்லி முன்கூட்டியே இது பேயி, இது பிசாசு அப்படிங்கிற மாதிரி இத இப்படி அடக்குன்னு அவர் முன்கூட்டியே சொல்லிக்கிட்டே வரதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாரி அவங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்றாங்க அந்த இடத்துல. அதாவது ஒரு மாட்ட வந்து அவன் முருகுக்கு உரித்தான ஒரு மாடு, ஒதுக்கப்பட்ட ஒரு மாடு இவன் அடக்குனா கூட, இத வந்து எடுன்னு சொல்லும்போது அவரு அந்த தாத்தா சொல்லுவாரு. "அது எப்படி நீ அடக்குன மாட்டோட அந்த முடிய வந்து அவன எடுக்க சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த தலையில கட்டி இருக்கிறத ஏன் அவன எடுக்க சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, "இது எனக்குள்ள மாடு இல்ல. அவனுக்கு ஒதுக்கப்பட்ட மாடு." அப்படின்னு அவன் சொல்லுவான். அதாவது அந்த இடத்துல கூட அவங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ அவ்வளவு கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல ஒரு எழுத்தாளர் வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருப்பாரு. அதே நேரம் ஹெல்ப்க்கு இருக்க மருதனும் அப்படித்தான். கூடவே இருக்கிறது. அந்த சீன் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா, ஒரு காளை வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர்கிட்ட ஜெயிக்கும் பொழுது அவங்களுடைய கௌரவம் சந்தோஷமா இருக்கு, கௌரவமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, அது தோற்கும் பொழுது அது அவங்களோட கௌரவம் போயிடுது அப்படின்னு நினைச்சு, அந்த இடத்துல வந்து ஜமீன்தார் இந்த காளை எங்கன்னு கேட்கும்போது 10 பேர குத்தி கிழிச்சுச்சு, 2 பேர் செத்துட்டாங்க. ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அது அங்க ஆத்தோரத்துல போய் மண்ண குத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க போயி, அத ஷூட் பண்ணிட்டு வந்துருவாரு. அது வந்து அந்த காட்சி ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. அவரு இது மாரி குத்திட்டு அத ஷூட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது, அவன எடுத்துட்டு போய் உடனே காப்பாத்திர்றாங்க. இருந்தாலுமே அந்த மாட்ட வந்து குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருந்தது. இப்ப நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தான் அத செய்யறோம். அவ விஜய் டிவி ராமர் ஒண்ணு சொல்றார்ல, ஒரு பிரச்சனை அது விட்டா அது தானாவே சரியாயிரும். ஆனா நாங்க அப்படி விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது பாட்டுக்கு அந்த செவனேன்னு அது பாட்டுக்கு ஒரு தொழுவத்துல இருந்துகிட்டு, ஏதோ ஒரு விவசாய வேலை பார்த்துட்டு அந்த ஒரு காளை மாடு இருக்கிறது. அத பிடிச்சு, அத பழக்கப்படுத்தி, அத வந்து இதுக்குன்னே பழக்கப்படுத்துறாங்க இல்லையா? இப்ப ஜமீன்தார் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டது, அத வந்து அடக்க முடியாது யாருன்னு அவரு தாத்தா சொல்லுவாரு.
அடுத்தது இன்னொன்னு வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு எழுத்தாளர். ஒரு மாட்டினுடைய தலை வந்து திரும்புறப்ப இடவலமா திரும்புது அப்படிங்கிறத சொல்லாம, ஒரு சிறு கோண அளவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல அத வந்து இந்த டிகிரிலாம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஒரு கோண அளவு திரும்புது அப்படிங்கிறது எனக்கு வித்தியாசமா இருந்தது அந்த இதெல்லாம். அப்பவே இப்படிலாம் எழுதியிருக்காங்களே அப்படி அட செம்ம இல்ல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஓ இடப்பக்கம் திரும்புச்சு, வலப்பக்கம் திரும்புச்சு, கொஞ்சம் திரும்புச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். பட் ஒரு சிறு கோண அளவு அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதில்ல. பட் அத யூஸ் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு என்ன மாரியான ஒரு தாட் அந்த டைம்ல எழுதுறப்ப இருந்திருக்கும் அப்படிங்கிறத நானு யோசிச்சு பார்த்தேன். டோட்டலாவே இந்த கதை வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் 2, 3 மணி நேரம் இதா உட்கார்ந்தோம்னாக்கா படிச்சு முடிச்சிடலாம். அந்த மாரியான ஒரு சிம்பிளான கதை. நல்ல அழுத்தமான ஒரு நல்ல அழகான ஒரு கதை. இந்த கதைய படிக்கிறதுக்கும், இங்க பேசுறதுக்கும் வாய்ப்பு குடுத்த வாசிப்பு நேசிப்போம் குழுவினருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, என்னுடைய உரைய நான் முடிச்சுக்கிறேன். நன்றிகள். நன்றிங்க மேடம். அடுத்து அண்ணாமலை நீங்க பேசலாம். அண்ணாமலை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அவரு இணைப்புல இருக்காரான்னு தெரியல. சண்முகம் நீங்க பேசுறீங்களா? பேசுறேன். ம். நான் பேச கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. ஓகே, ஓகே. பாரதி மேம் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன நியூயான்ஸ் எல்லாமே அவங்க கவர் பண்ணிட்டாங்க. நான் சொல்றது என்னன்னா, அவங்க சொன்ன மாரி அந்த கதை ஆரம்பிக்கிறது, இவ்வளோ வெயிலு அந்த மாரி நிலப்பரப்பு எல்லாத்தையும் டீட்டெயில்டா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மள வந்து செட் பண்ணி வச்சது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்தது அவரு அந்த பிச்சை வந்து எப்படி காலை அடக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன்னு அது ஒரு வாடிவாசல்ல ஒரு கால பிடிக்கிறதுங்கிறது ஒரு சில நிமிடங்கள்ல முடிஞ்சிரும். அங்க தொறந்து விடுறாங்க வாடிவாசல்ல அப்படின்னா, அது கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு சில நிமிடங்கள்ல முடியறது, ஒரு குறுநாவல் அளவுக்கு எப்படி அவங்க எடுப்பாங்க அப்படின்றது, எனக்கு அது யோசனையாவே இருந்தது. பட் இத படிக்க ஆரம்பிக்கும்போது, அதுக்கு முன்னாடி ஸ்டோரி, அது அவங்க எப்படி அது பரம்பரையா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அதுல என்னென்ன நுணுக்கங்கள்லாம் கையாளுறாங்க, அந்த மாரி விஷயம் நெறைய டீட்டெயில்டா சொல்லியிருந்தாங்க. ஒரு அந்த ஜமீன்தாருக்கு அது ஒரு கௌரவமா இருக்கிறது, அவரோட அதிகாரத்த காமிக்கிற ஒரு இடமா அது இருக்குது. இந்த மாரி நெறைய விஷயம் அவரு சொல்லியிருந்தாங்க. அது நடுவுல வந்து ஒரு இடத்துல வந்து, இவன் கண்டிப்பா நம்ம காளைய பிடிச்சுருவான் அப்படின்னு அவரு முடிவு பண்ணிட்டு, அந்த காளை வெளிய வர்ற டைம்ல, அ அவன் திரும்பி அந்த ஜமீன்தார பார்க்கும்போது, ஜமீன்தார் அவரையும் மீறி "ஏன் புடி" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. வழக்கமா அத பிடிக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தவரு, அவர் தன்னைத்தான் மீறியும் "நீ கண்டிப்பா புடி" அப்படின்ற மாரி சொன்னது எனக்கு அது ஒரு வியப்பா இருந்துச்சு. அது அந்த அந்த விளையாட்டுல அது அவரு தன்னை ஆழ்ந்து ஈடுபடுத்திட்டதுனால சொன்னதா? இல்ல "பிடிச்சு பாரு" அப்படின்னு சொன்னதா? அது என்னால புரிஞ்சுக்க முடியல. பட் நான் அத வந்து "புடி பரவால்ல" அப்படின்ற சொன்ன மாரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாரி அ அ பரவாயில்லன்னு அக்ரி பண்ணிட்டு போறது. அ மேம் சொன்ன மாரி இந்த காசு தூக்கி போடுறது, அது எல்லாமே தாண்டி இருந்தாலும், ஒவ்வொரு நேரத்தில பிச்சுவே வந்து ஒரு வேள அவர் கோச்சுக்குவாரோ! அவரு எல்லாமே சேர்ந்து தூக்கி அந்த ஜமீன்தார் முன்னாடி நிறுத்தும்போது கூட, அவரு அளவுக்கு நம்ம போயிட்டோமே! அவரு ஏதாவது தப்பா நெனச்சுக்குவாரோ! அப்பிடின்ற மாரி தன்னை தாழ்த்திட்டே இருந்தா கூட, அ அவரு புடின்னு சொன்ன அடுத்த செகண்டே அவர பத்தி கண்டுக்காம, அந்த அந்த இடத்துல நான் தான் பெரிய ஆளு அப்பிடின்ற மாரி அவரு மாறி, அந்த காளைய பிடிக்கிறது எல்லாமே ரொம்ப அ நல்லா எழுதியிருந்தாங்க. நமக்கு உண்மையிலுமே அங்க இருந்து ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்க்குற மாரி தான் இருந்தது. ஆம் ரொம்ப நல்லது அருமையா இருந்தது இந்த புக்கு. இது வந்து நான் வாசிப்போம், நேசிப்போம்ல நான் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் படிச்சுக்க முடிஞ்சது. இதுக்கு புத்தகத்த பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும், இது நான் இத இப்ப படிச்சதுக்கு காரணம் நம்ம குழு தான். அதுக்கு ரொம்ப நன்றி. பேச வாய்ப்பளித்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே. நன்றி சண்முகம். அண்ணாமலை இருக்கீங்களா? இருக்கேன் சார். வணக்கம் சார். பேசுங்க, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பேசின பாரதி நாராயணன் அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு திரைப்படத்திற்கான அத்தனை அம்சங்களும் புரிந்து வரக்கூடிய ஒரு நாவல் தான். மெதுவா வராங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் வேடிக்கை பார்க்குறாங்க. கூட இருந்து ஒருத்தர் அறிவுரை சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்த ஒருத்தனுடைய முக குறிப்பு வச்சு அவர் எதுக்காக வந்திருக்கிறாரு, என்ன செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரு மேல ஒரு நாயக பிம்பத்த கட்டமைச்சு கடைசியா அவர் அதுல வெற்றி பெறுறாரு. சரி, இத தாண்டி வேற என்ன விஷயம் இதுல இருக்குது அப்படின்னா, அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் தான். சொல்லப்போனா எனக்கு இந்த நாவல்லயே ரொம்ப பிடிச்சு போனது யாருனாக்கா, அந்த கிழவன் தான். அந்த தாத்தா தான்.
அவருடைய பாத்திர படைப்பை ரொம்ப அற்புதமா கட்டமைச்சிருந்தாரு. சொல்லப்போனா அவங்க வெத்தலை பாக்கு போட்டு கையை 2 உதட்டுக்கு இடையில வச்சு எச்சில் துப்புறது, அடா பாவி மவனே அப்படின்னு சொல்லிட்டு பிச்சியோட அப்பா பிச்சி யாரோட மகன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது. இது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன எனக்கு முரண்பாடப்பட்டது அப்படின்னா, இயல்பாவே இந்த மாதிரியான வயசானவங்க இல்ல இந்த மாதிரியான பாத்திர படைப்புகள்ல நம்ம கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கல இயல்பா வசை சொற்களை பயன்படுத்துவாங்க. இங்க அவர் ஆசிரியர் வந்து ரொம்ப கராரா அதை தவிர்த்திருக்கிறாரு. ரொம்ப கோவமே பட்டாலும் நாயின்றதை தாண்டி வேற எதுவுமே பயன்படுத்தல. அது எதற்காகன்னு ஒருவேளை அவருக்கான அந்த விஷயங்களுக்காக நிறுத்திக்கிட்டாரா என்னவோ. வேற கவர்ந்த விஷயங்கள் என்னன்னாக்கல திரும்பவும் அதேதான். ஆசிரியர் பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் தான். அந்த உவமைகள் தான் சொல்லப்போனா வர்ணனைகளுக்காக வெயில்ல வெடிச்சு தெரிச்சு ஓடுறது, பூச்சி பறந்தது. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனாவே அந்த வார்த்தைகள ரொம்பவே ஒரு முறைக்கு 2 முறை திரும்ப திரும்ப வாசிக்க வச்சாரு. அதேபோல ஒரு ஜல்லிக்கட்டுல எப்படியெல்லாம் நடக்கும், ஜல்லிக்கட்ட நேர்ல பக்கத்துல இருந்து பார்க்காதவங்களுக்கு எப்படியெல்லாம் அங்க நடக்கும், என்னென்ன விஷயங்கள் அங்க செய்வாங்க, கோயில்கள முதல்ல கட்டவிழ்த்து வருது, இந்த மாரி விஷயங்கள் நெறைய புது புது விஷயங்கள் நாவல படிக்கக்குள்ள தெரிஞ்சது. இதுல இறுதியா ஒரு நன்றிய சொல்லணும். அது முதல்லயும் சொல்ல வேண்டியனாக்கல நம்ம குழுவுக்கு தான். சொல்லப்போனா நம்ம பாட்டுக்கு நம்ம வேற ஏதோ லைன்ல படிச்சுட்டு இருப்போம். அது இழுத்து பிடிச்சு நீங்க இந்த பக்கமும் வாங்க அப்படின்றதுனால இந்த நாவல் கண்டிப்பா எப்பயாச்சும் படிச்சிருப்போம். ஆனா இப்ப படிச்சிருக்க மாட்டோம். அது இப்ப படிக்க வச்சு இந்த மாரி ஒரு பின்னூட்டத்தையும் போட வச்சு கடைசியில ஒரு பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கீங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் சார். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க சார். அடுத்து யாரும் கை உயர்த்தல. யாராவது பேசுறீங்களா? ரமேஷ் பேசுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குழுவில் வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி அட்மின் கேட்டிருந்தாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு உரையாடல் வைக்க போறோம், யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்கன்னு. ஆனா எனக்கு ஒரு வேலை இருந்தனால நான் அதுல தகவல் சொல்லலை. ஆனா இப்போ அதை கொஞ்சம் வேகமா முடிச்சுட்டு நான் வந்து இந்த இதுல கலந்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு 2 பேர் முன்னாடி பேசினதுல இருந்து இப்பதான் நான் வந்து கலந்துக்கிட்டேன். இந்த புத்தகம் வந்து ரொம்ப சின்ன புத்தகம். ஆனா வந்து அது நமக்கு வாசிக்கும் போது அது கொடுத்த மகிழ்ச்சி வந்து நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இந்த ஜல்லிக்கட்டு பத்தி எனக்கு ஒரு இது என்னுடைய கருத்து என்னன்னா, பொதுவா அந்த ஜல்லிக்கட்டு வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை. அதாவது எப்படின்னா, இப்போ கிராமத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும் பொழுது டிவியில வந்து அந்த காளைகளை வளர்க்குறவங்க பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க. எப்படி வளர்க்குறோம், அது வந்து எதுக்காக நாங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு அந்த காளையை வந்து நாங்க கொண்டு வரோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து அந்த சமயத்துல அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும்போது நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அதுல பெரும்பாலானவங்க சொல்ற விஷயம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காளையை வந்து அதனுடைய செயல்திறனை எப்பவுமே ஒரு அதிகபட்ச அளவுல வச்சுக்கிறதுக்காக இது வந்து ரொம்ப இதா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு யோசனை என்ன தோணும் அப்படின்னா, இப்போ ஒரு மனிதன் வந்து மற்ற விலங்குகளை விட கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சவன். அப்போ இது வந்து ஒரு விளையாட்டு, அப்போ இதுக்கு விதிகள்லாம் இருக்கணும். இந்த மாதிரி மாட்டை வந்து இந்த பக்கம் அனுப்பணும், இப்படி இருந்து பிடிக்கணும், திரும்ப இந்த பக்கமா போகும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த களத்துல இருக்கான். ஆனா மாடுகளை வந்து அதை வழிநடத்துறதுமே மனுஷன்தான். அவனே தான் அதுக்கு வந்து இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இது பண்றான். அப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதனுக்கும் இந்த மாட்டுக்கும் இப்படி ஒரு போட்டி வச்சுதான் அதனுடைய இதை வந்து நம்ம இது பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு எப்பவுமே ஜல்லிக்கட்டு தொடர்பா இருக்கும். இந்த புத்தகத்தை வந்து நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வாசிச்சிருந்தேன். ஆனா என்னன்னா ஒரு முக்கியமான இது இப்படி ஒருத்தன் இருக்கான், ஜல்லிக்கட்டுக்கு போறான், இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற விஷயங்கள் தவிர அதுல இருக்கக்கூடிய நிறைய வர்ணனைகள் வந்து எனக்கு மறந்துடுச்சு, ஞாபகம் இல்லை. அப்ப திரும்பவும் நம்ம குழுவில் வந்து இந்த மகத்தான வாசிப்பு நாவல் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது திரும்பவும் மாசம் வாசிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு.
ஆஹ் எனக்கு முன்னாடி வாசிச்சும் போது இந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது காரணம் வந்து என்னன்னா, இப்போ முன்னாடி பேசின நண்பர் கூட சொன்னாங்க. அந்த ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய களத்த அவ்வளவு அழகா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த எங்க மாடு வருது, அவங்க எப்படி நிக்கிறாங்க, எப்படி திரும்புறாங்க, அந்த மாடு எப்படி திரும்புது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ரொம்ப அழகா நம்ம வந்து அத சரசரன்னு வாசிச்சுட்டு போயிடாம, அந்த இடத்துல நம்ம யோசிப்போம். ஓ! இப்படி இருக்குமோ? அந்த காளை வந்து இப்படி திரும்புச்சுன்னு சொல்றாரே, அவன் இந்த கொம்ப வந்து புடிச்சுச்சுன்னு சொல்றாங்களே, அப்ப அது வந்து எப்படி திரும்பியிருக்கும்? அவன் எப்படி வந்து திரும்பியிருப்பான்? எப்படி கீழ விழுந்திருப்பான்? எப்படி அதோடைய திமில புடிச்சிருப்பான்? அப்படிங்கிற கற்பனை வந்து அந்த குறிப்பிட்ட பத்திகள வாசிக்கும்போது, நமக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்கும். அதே மாரி அந்த அந்த தாத்தா அந்த பாட்டையா வருவார் இல்லையா? அவர் வந்து ஆரம்பத்துல அவங்க 2 பேரும் பிச்சியும், மருதனும் அவனுக்கு வந்து அவருக்கு வந்து யாரோ 2 பேரும் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த மாரி நம்ம ஊர் ஜல்லிக்கட்ட பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 3 பேருக்குள்ளயும் உரையாடல் நடக்கும். அந்த உரையாடல்ல வந்து கேள்வி பதிலா போகும். அவரு சில கேள்விகள் கேட்பாரு, இவங்க சொல்லுவாங்க. இவங்க சில கேட்பாங்க, அவரு சொல்லுவாரு அப்படிங்கும்போது, அப்போ பிச்சி வந்து யாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச பின்னாடி, அவருடைய அந்த அவனுக்கு நெருக்கமான ஒரு உணர்வு ஏற்பட்டுருது அவருக்கு. அப்போ அவருடைய இது வந்து என்னன்னா, இவன் வந்து இப்படி ஒரு விஷயமா வந்திருக்கான் அப்படின்னா, அவனுக்கு சாதகமா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அவர் வந்துடுறாரு. அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதேபோல பண்ணையாருடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த கேரக்டர் கடைசியில அவர வந்து அந்த காளைய வந்து அவரு அ சுட்டுர்றாரு. அது வந்து நமக்கு ஏன்னா அந்த கதையோட போக்குல பார்க்கும்போதும் சரி, அல்லது இயல்பாவே யோசிச்சாலும் சரி, அந்த மாரியான மனநிலையில இருக்கவங்களுடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அ இன்னொன்னு அந்த காளைய வந்து பிடிச்சுட்டு வரும்போது, ஜல்லிக்கட்டுக்கு பிடிச்சுட்டு வருவாங்க. அப்போ வந்து சில இடங்கள்ல வந்து ஒரு பையன் வந்து வளர்த்தான், அல்லது ஒரு பெண் வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாரி வரும்பொழுது, அந்த களத்துல வந்து அந்த காளை வந்து எவ்வளவு ஒரு மூர்க்கமா இருந்தாலும், அவங்கள அந்த வளர்க்கக்கூடியவங்களுக்கு அது வந்து கட்டுப்பட்டு தான் நடக்குது. ஆனா வந்து அந்த காளைய அவருடைய ஒரு இது வந்து என்னுடைய பேரு. இந்த காளை வந்து எனக்கு பேர் வாங்கி தரணும் அப்படிங்கிற மனநிலையில தான், அந்த பண்ணையார் வந்து வளர்க்கிறாரு அத. அவரு வீட்ல தான் வளர்க்கிறாரு அத. ஆனா அவரு வளர்க்கல. அவர் வீட்ல வளருது அந்த காளை. அப்படின்னு தான் நான் வந்து நெனச்சுக்கிட்டேன். ஆ எனக்கு வந்து இந்த புத்தகத்த வாசிச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ச சந்தோஷமா இருந்துச்சு. நெறையா அந்த களம் குறித்த நெறைய தகவல்களையும், நெறைய சொல்லாடல்கள், அந்த கிராமத்து சொல்லாடல்களையும் நெறையா தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இந்த வாய்ப்பை குடுத்த நம்முடைய குழுவிற்கு நன்றி. நன்றிங்க சார். அடுத்து யார் பேசுறீங்க? நெறைய பேர் குடுத்துருந்தீங்க. இங்க அவங்கலாம் காணோம் போல இருக்கு. பிரியதர்ஷினி நீங்க பேசலாம். ஹலோ வணக்கம். கேக்குதா தோழர்? கேக்குது பேசுங்க. இது அந்த வாடிவாசல் இது மாதிரி நேத்து தான் வந்து இது மாதிரி ஒரு மாசம் ஒரு இலக்கியம் வாசிக்க போறாங்க அப்படின்றது நியூஸே தெரியும். பெருசா ஆக்டிவா இல்லாததுனால தெரியல. நேத்து சொன்ன ஒண்ணுமே வாடிவாசல் நம்ம வாங்கி வச்சிருக்கோம், ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இன்னைக்குதான் வேற லாஸ்ட் டேட்டா, அதனால காலையிலேயே படிச்சு அதுக்கு பதிவு போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி மனசு நிம்மதியாவே இருந்தது. அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா இப்பதான் ரீசன்ட் டேஸ்ல வந்து தண்டி அலங்காரத்துல ஒரு பாடல் வரும். அந்த பாடல் என்ன, ஒரு காப்பியத்துக்கு என்னென்ன இலக்கணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தடுத்து அந்த எல்லா கூறுகளையுமே ஒரு குறுநாவல் பூர்த்தி செய்யற விதமா இருந்தது. இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தெய்வத்தை வணங்குதல். இந்த வாடிவாசல் நாவல்ல பாத்தீங்க அப்படின்னா, மாடுகள் வந்து வாடிவாசலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது செய்யப்படுது, பூஜைகள் நடத்தப்படுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கம்பாரிசன் மாதிரி, ஒரு காப்பியத்துக்கு என்னென்ன இருக்கணுமோ அதை எடுத்துட்டு வந்து இந்த குறுநாவல்ல பொருத்தி பார்த்தா ஒரு பாயிண்ட தவிர மத்த எல்லாமே பொருந்தி வர்ற மாதிரி இருந்தது. அறம்பொருள் இன்பம் வீடு இந்த 4 பயன்களையும் தரக்கூடியதா இருக்கும். இந்த நாவல்ல எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அறம்.
அதாவது நண்பன் தான் போட்டி போடுறான், அவனுக்கு ரொம்ப ஆபத்தான நிலை இருக்கு, அப்ப கூட போய் ஹெல்ப் பண்ணலாம் மாட்டான். ஏன்னா 2 பேர் சேர்ந்து ஒரு காளை அடக்குதல் அப்படிங்கிறது அது அறத்திற்கு முரணானது அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் அடக்காம அவன் கரெக்டா மாட்டை அடக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆபத்துல இருந்தே அவனை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுவான் அவனோட தோழனான மச்சானான மருதன் அப்படிங்கிற கேரக்டர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொருள். இந்த நாவல்ல பொருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாடு தலையில இருக்கக்கூடிய அந்த பொருள் தான், பணமுடிப்போ அல்லது ஆபரணங்களோ. அதை எந்த ஒரு வீரன் எடுக்கிறானோ அவன் வந்து பொருள் அடைந்தான், புகழ்ச்சியோட பொருளும் அடைந்தான் அப்படிங்கிறது இன்பத்தோட பயனை வந்து சொல்றது. இந்த இன்பம் அப்படிங்கிறது 2 வேறுபட்ட துருவங்கள்ல ஒரே நேரத்துல பார்க்கக்கூடியதா இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஜமீன்தாருக்கு ஒரு செருக்கு இருக்கும்ல, என் காலை எவனுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு. அவரோட இன்ட்ரோடக்ஷனே எப்படின்னா மாடுகளோட சேர்ந்து அப்படி ஒரு மாதிரி நல்லா கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அது மாதிரி ஒரு இன்ப செருக்கு இருக்கு. இன்னொரு இடம் பாத்தீங்க அப்படின்னா, எவனுமே தொட முடியாதுன்னு சொன்ன காளைய நான் பாரு அடக்கிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம பிச்சி ஓட கேரக்டர் வந்து இருக்கும். சோ இந்த இன்பம் அப்படிங்கிறது இருவேறுபட்ட நிலைய ஒரே இடத்துல சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒரே நாவல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வீடு. வீடுங்கிறது இறந்ததுக்கு அப்புறமா அடையக்கூடிய நிலையதான் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த நாவல்ல எங்க வருது அப்படின்னு பார்த்தா, இதுதான் கதையோட இன்ட்ரோடக்ஷன் லைனே. அம்புலி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இறந்து போறாங்க, அவனோட மகன் வந்து காளை அடக்க வர்றான். இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு நாவல்ல இடையில தான் வரும், பட் இதோட இந்த இதுல இருந்துதான் நாவல் அப்படிங்கிறதே தொடங்குது. அடுத்து ஒரு தண்ணீரற்ற தலைவன் ஒரு தலைவனா உருப்பெற நிகழ்ச்சி. இந்த நிகழ்வு நாவல்ல எங்க வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாவல் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறப்பெல்லாம் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க, எப்படியும் காளை அடக்குவாங்கன்னு தெரியும், பட் பெரிய ஹீரோயிசம் எல்லாம் இருக்காது. ஆனா காப்பிய முடியறப்ப பார்த்தோம் அப்படின்னா அவன் ஏதோ நம்மளே தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற அளவுக்கு வந்து சிறப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம், முடிசூடல், நீர் விளையாட்டு, இது மாதிரி நிறைய கூறுகளை உள்ளடக்கியதா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திருமணம். நம்ம ஆல்ரெடி மருதன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பார்த்துட்டோம். அந்த பிச்சி என்னும் தலைவன் யாரையோ திருமணம் பண்ணிட்டனாலதான் இந்த மருதன் அப்படின்ற கதாபாத்திரம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டைரக்டா இல்லைனாலும் மறைமுகமா திருமணம் அப்படின்ற நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கறத அறிய முடியுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முடிசூடுதல். இதுல பிச்சி அப்படிங்கிறவங்க நம்ம தலைவர் இருக்காரு இல்லையா, இவர் வந்து அந்த அவ்வளவு கஷ்டத்துலயும் அந்த நெத்தியில இருக்கக்கூடிய அந்த முடிச்சை எடுத்த அப்புறம் மக்கள் அப்படியே ஆராவரிப்பாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இந்த இடம் தான் முடிசூடுதல். ஏன்னா மன்னருக்கு நார்மலா முடிசூடுவாங்க, இங்க வந்து அந்த முடியை எடுத்தல் தான் முடிசூடுதல் நிகழ்வாகவே வந்து நான் வந்து ஒப்புமைப்படுத்தி பாத்துக்கிட்டேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீர் விளையாட்டு. இந்த நீர் விளையாட்டு அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தலைவன் தலைவியும் ஒரு கொஞ்சம் விளையாடுற விளையாட்டாதான் இந்த நீர் விளையாட்டு இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து நான் எதை நீர் விளையாட்டா கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா, ஒரு காளை இருக்கு, அந்த காளை வந்து தான் தோத்து போயிட்டோம் அல்லது தன்னை அடக்கிட்டாங்க அப்படிங்கிற கோவத்துல 10 பேரை குத்தி கிழிச்சிட்டு அதுவும் தீராம மறுபடியும் போய் என்ன பண்ணுது அப்படின்னா ஆற்று நீர்ல கொம்புகளால மணலை குத்தி வந்து இருக்குது. இத பாக்குற ஜமீன்தார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எனக்கு இவ்வளவு புகழ தேடி தந்த, இன்னைக்கு போய் இப்படி ஒன்னால வந்து எனக்கு இவ்வளவு வந்து இழிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து கொன்றுவாரு. அப்போ இந்த நீர் விளையாட்டு அப்படிங்கறது அந்த ஆற்றுல அந்த காளை வந்து வெளிப்பட்ட விதமும் அந்த காளையின் மீது ஜமீன்தார் செலுத்திய ஆதிக்கமும் தான் நான் இங்க நீர் விளையாட்டா வந்து பாக்குறேன். அடுத்த அமைச்சர்கள் ஆலோசனை இருக்கணும், தூது சொல்லணும், போருக்கு தயாராகணும், போர் புரியணும் அப்படிங்கிற கருதுகோள். இது எங்கடா அந்த நாவல்ல இருக்கு? ஏன்னா போரே இல்ல, இதுல எப்படி போர் வரும் அப்படின்னா, நான் இங்க போரா பாக்குறது எது அப்படின்னா ஒரு நிகழ்வை வெற்றி பெறது. எந்த நிகழ்வு? அதாவது இந்த மாடு அடக்குதல் நிகழ்வை வந்து வெற்றி பெறதுதான். அத வந்து ரொம்ப சிறப்பாவே பிச்சி அப்படிங்கிற கதாபாத்திரம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அமைச்சர்களோட ஆலோசனை, அதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் இல்லையா, கிழவன் அப்படிங்கிற கதாபாத்திரத்திட்ட இருந்து நிறைய தகவல்களை சேகரிச்சுட்டே இருப்பாங்க. இது அமைச்சர்கள் ஆலோசனைக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா போருக்கு தயாராதல். அவன் எங்க பாயணும், எங்க கத்தணும், எல்லாமே யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னா பிச்சியோட கட்டுப்பாட்டுலதான் இருக்கும் முழுவதுமா. மருதன் என்ன செய்யணும் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே யாரோட இது இருக்கும் அப்படின்னா
பிச்சியோட ஆதிக்கம் தான் இருக்கும். சோ எல்லா வியூகமும் இருந்தனாலதான் அவன் வந்து போரை வந்து வெற்றி கொண்டான் அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியுது. அடுத்து இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய கூற்றுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு காப்பியத்திற்கான இலக்கணம். இது எல்லா விதத்திலையும் நம்ம செல்லப்பா இந்த குறுநாவலையே வச்சு முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து கதை போக்கு. எந்த ஒரு கதைனாலும் தொடக்கம் இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும், விளைவு இருக்கணும், முடிவு இருக்கணும். இந்த வரிசை வந்து இந்த அதாவது தொடக்க கதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அந்த தொடக்கத்தை எடுத்து போய் 3ஆவதா வைக்கலாம், எப்படி வேணா வைக்கலாம். பட் ஆனா இந்த 4 இருந்தாதான் அது காப்பியம் அப்படிங்கிறதே சொல்றாங்க. நம்ம நாவல்ல பாத்தீங்க அப்படின்னா தொடக்கம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்புலி வீரனோட மரணம் தான் தொடக்கம். அப்ப எங்க வளர்ச்சி அடையுது அப்படின்னா, தந்தை இறந்துட்டாரு, இது மாதிரி ஒரு மாடு அடக்க போய் அதுல வந்து வீரமரணம் அடைந்தாரு. இருந்தாலும் அவனுக்கு அந்த குருதியோட வாசனை அப்படிங்கிறது அவன் வாழ்நாள் ஃபுல்லாமே வந்து தொடர்ந்து அவனை நகர்த்திக்கிட்டே இருந்தது. அவன் மைண்ட்ல அது இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அதன் வெளிப்பாடு காரணமா தான் அவனுக்கு வெற்றி கிடைச்சது. சோ இதான் இதோட வளர்ச்சி. அடுத்து இதனால விளைந்தது என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு கோல் இருந்துச்சுன்னா நமக்கு அதை நோக்கி தானே போயிட்டே இருப்போம். அதே மாதிரிதான் இவனோட கோல் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த மாடை அடக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அது சார்ந்தே அந்த விளைவு எல்லாமே நடக்கும். அந்த கிழவன்ட்ட பேச்சு கொடுக்கறதா இருக்கட்டும். இன்னொன்னு இந்த விளைவு அப்படிங்கிறது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல, நெகட்டிவாவும் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னா, இதுலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தந்தையோட பேரை சொல்லியே மத்தவங்க ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க. அவனாலே அடக்க முடியல, இவன் வந்து என்ன பண்ண போறான், நீ என்ன தந்தை பேரை சொல்லிட்டு தானே நிக்கிற, நீ ஒன்னும் பண்ணலையே அப்படின்னு முருகன்ற கேரக்டர் வந்து இவனை கிரிட்டிசைஸ் எல்லாம் நிறைய பண்ணும். சோ இது மாதிரியான விளைவுகள் வந்து சந்திக்கிறான். அந்த விளைவுல ஒன்னாதான் எதை பார்க்கலாம் அப்படின்னா, காரிகாலையோட கடைசியா சண்டம் போடும் போது பாத்தீங்க அப்படின்னா மரணத்திற்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டு அவன் வருவான். நமக்கே ஒரு நிமிஷம் செத்துருவான் அப்படிங்கறதுதான் இருக்கும், ஆனா சாக்க மாட்டான், வந்துருவான். சோ இந்த விளைவு எல்லாமே எதனால் விளைந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்ல கதையில சொல்லியிருப்பாங்க. அடுத்து முடிவு. காரிகாலையை வென்று இந்த புகழ், பொருள், தந்தைக்கு பெருமை, இது பெருமை மட்டும் இல்லாம உடல்ல காயத்தையும் சேர்த்துதான் வந்து பெற்றிருப்பான். இதான் முடிவு. அப்போ ஒரு கதையோட போக்குல தொடக்கம், வளர்ச்சி, விளைவு, முடிவு எல்லாமே அடுத்தடுத்த கூறுகளா சேர்த்து ஒரு பூங்குத்து மாதிரி நம்ம கையில கொடுத்திருப்பாங்க. காப்பியத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, இளம்பகம், பதிகம் அப்படிங்கிற உட்பிரிவு இருக்கணும். இந்த குறுநாவல் அப்படிங்கறதுனால இந்த ஒரு கூற்று மட்டும்தான் இது வந்து நிறைவேற்றப்படல அப்படிங்கிறத நான் பார்த்தேன். மத்த எல்லா கூற்றையுமே வந்து நிறைவேற்றுச்சு. லாஸ்ட் என்னது அப்படின்னா, ஒரு காப்பியம் அப்படின்னா என் சுவை இருக்கணும், மெய்ப்பாட்டு குறிப்புகள் இருக்கணும், கேட்போர் விரும்பு வண்ணம் இருக்கணும். என் சுவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நகை, அழுகை, இழிவரல், மட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இதெல்லாம் தான். இதுல எங்க நகை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நகைனா சிரிப்பு. மாடுகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, என்னமோ வெளியே அவ்வளவு பேசுனானுங்க, இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்டே ஒரு மாதிரி நகையாடல்ல தான் தொடங்கும். அடுத்தடுத்துதான் இதெல்லாம் தட்டி கேட்கிற மாதிரி கிழவன் கேரக்டர் வரும். பிச்சியும் மருதன் பேசக்கூடிய அந்த எள்ளி நகையாடுதலை சொல்லலாம். அடுத்து அழுகை. இந்த அழுகை எப்ப வரும் அப்படின்னா, இறப்பின் நிகழ்வா இதுல வந்து தோன்றுச்சு அப்படிங்கலாம். கிழவன் வந்து தன்னோட தந்தையை பத்தி பேசும்போது அவன் வீரனா இருந்தா கூட, வாடிவாசல் நின்னா கூட தன்னை அறியாம இந்த கண்கள் வந்து கலங்கும். இத வந்து அழுகைக்கு சொல்லலாம். அடுத்து இழிவரல். இழிவரல் அப்படிங்கிறது இழிவுபடுத்துறது. முருகு அப்படிங்கிற கதாபாத்திரம் பிச்சி வந்து நீ வந்து உன்னோட தந்தையோட பெருமையை சொல்லிட்டானே இந்த இடத்துல நிக்கிற, நீ இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு அவன் ஃபர்ஸ்ட் செயல்படாம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? அந்த டைம்ல இது மாதிரி வார்த்தையை விட்டு இழிவுபடுத்துவாங்க. அடுத்து மருட்கை. மருட்கை அப்படின்னா வியப்பு. ஒவ்வொரு காளைக்கும் இவன் வந்து ஒவ்வொரு யுக்திகளை வந்து பயன்படுத்துவான். ஒரு 2-3 காளை தான் நமக்கு கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா ஒவ்வொன்றுலயுமே காளை பயன்படுத்தினது அடுத்தது பயன்படுத்த மாட்டான் அந்த யுக்திய. இது மாதிரி என்ன புது புது யுக்திகளை பயன்படுத்துறான் அப்படின்னு ஜமீன்தாரே ஒரு இடத்துல அப்படியே ஆச்சரியப்பட்டு போவாரு. அடுத்து அச்சம். அச்சம் அப்படிங்கிறது இது ஒரு விலங்கால தோன்றக்கூடியதா இருக்கலாம். அதாவது ஒரு காலை தோத்து போச்சு, அந்த தோத்து போன காளைய பார்த்து கூட அந்த கூட்டம் வந்து அடிச்சு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் ஓடுவாங்க. ஏன்னா அது போற போக்குல ஒரு 10 பேரை குத்தி அந்த இதுலயும் போட்டுதான் போகும். சோ அந்த அச்சம் அப்படிங்கிற சுவையும் இந்த நாவல்ல இருக்கு. அடுத்து பெருமிதம்.
என்ன பெருமிதம் அப்படின்னா, தனது தொடை வந்து சரிந்து கிடந்த போதும் தன்னோட தந்தையை கொன்ற அந்த காளையை வந்து இவன் வெற்றி பெற்றதோட நிற்க மாட்டான். அவர் முகத்தை பார்க்கணும், ஜமீன்தார்ட்ட நான் போகணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடம் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. யாரியா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, அவரே அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பார்த்துட்டு அந்த அவரோட அந்த கண்களை காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருந்தது. அதை படிக்கும் போதே அதான் ஒரு படம் பார்த்து முடிச்ச ஃபீல் தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும் கண்டிப்பா. இது ரொம்ப அழகா இருந்தது. அடுத்து வெகுளி. வெகுளி அப்படின்னா கோபம். என்னதான் அவன் வந்து வெளியில வந்து காட்டாம இருந்தாலும் தன் தந்தையை கொலை செய்த ஒரு காளை மீது கண்டிப்பா அவனுக்கு கோபம் இருந்தது. அந்த கோபம் தான் வந்து அவனை வந்து அந்த காளையை வந்து வெற்றி பெற செய்தது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். அடுத்து உவகை. காளையெல்லாம் வென்றாச்சு, கையில பொண்ணு மெடலு, அது இல்லாம தந்தையோட பெயரையும் நிலைநாட்டின ஒரு வீரனோட மகிழ்ச்சி இந்த இடத்துல நல்லாவே வெளிப்பட்டிருக்கும். இந்த 8 எண் சுவையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறுநாவல்ல வந்து அழகா கொடுத்திருப்பாரு. இது வந்து ரொம்ப சிறப்பு. என்ன அப்படின்னா பக்கங்கள் குறைவு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி புரியுற நடையில. இத்தனைக்கும் இந்த வட்டார வழக்கு தான். ஆனா வட்டார வழக்கு சில இது ரொம்ப கடுமையா இருக்கும். நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இல்ல ஸ்பெல் பண்ணவே கஷ்டப்படுவோம், உச்சரிக்கவே. ஆனா இந்த மாதிரி எந்த தடுமாற்றங்களுமே இந்த நூல்ல வந்து இல்ல. ரொம்ப சிறப்பா இருந்தது. 2 விஷயம்தான் இந்த நூலோட ஒரு கன்க்ளூஷனாவே சொல்லலாம். மாடுக்கும் மனிதருக்குமான யுத்தம் அப்படிங்கிறது பிச்சிக்கும் காரிக்காலை இவங்க 2 பேருக்கும் இடையிலான யுத்தம். மனிதருக்கும் எங்க யுத்தம் நடந்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜமீன்தாரு காரிக்காலைய கொல்லுவாரு. இது 2 தான் வந்து இந்த நாவலோட ஒரு முடிவா இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷனா வந்து என்னோட பார்வையில இருந்தது. வழக்கம் போல நம்ம நல்ல நாவலை பரிந்துரைத்த நமது குழுவிற்கு மிக்க நன்றி. நன்றி பிரியா, நல்ல உரை. அடுத்து யார் பேசுறீங்க? வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி தெரியலையே. நிறைய பேர் இருக்கீங்க, நானே கூப்பிடவா? கதிரவன் தோழர், உங்களோட இது அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல, நான் எல்லாரும் பிஸியா பேசுவேன். அதுக்காக தான் மத்தவங்களுக்கு நேரம் கொடுக்கறதுக்காக கேட்டேன். ஒருவேளை இல்லைன்னா நான் கடைசியா பேசாம கூட இருந்திருக்கேன். அதுக்காக தான் கேட்டேன். வேற யாரும் பேசல போல இருக்கே. இவ்வளவுதான் சொன்னாங்களோ? சரி, ஓகே, நான் அப்படியே ஆரம்பிக்கிறேன். கடைசி யாராவது வந்தாங்கன்னா கூட ஆரம்பிக்கலாம். வாடிவாசல் ரொம்ப கிட்டத்தட்ட 75 வருடம், ஒரு 59 வெளியாச்சு. அதுக்கு முன்னாடி தொடர்கதையா ஒரு இதழ்ல வெளியான டைம் எல்லாம் கணக்கு வச்சா 75 வருடம் ஆச்சு ஒரு புத்தகம். தமிழ்ல வேற சங்க இலக்கியங்கள் தாண்டி வேற ஒரு புத்தகத்தை, தமிழ்ல வெளிவந்த புத்தகத்தை இப்படி இத்தனை ஆண்டுகள் கழித்து பேசுறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். உலக இலக்கியங்கள் அது மாதிரி ஷேக்ஸ்பியர் இதை கொண்டாடுறதோ, இல்ல ரஷ்ய இலக்கியங்கள்ல வந்து டால்ஸ்டாய், தஸ்தயெவ்ஸ்கிலாம் ரொம்ப 200 வருஷம் கழிச்சு கூட கொண்டாடுறதோ நம்ம ரெகுலரா பாக்குறது. இந்த மாதிரி ஒரு தமிழ்ல ஒரு படைப்பை இத்தனை ஆண்டுகள் கழிச்சு கொண்டாடுறது உண்மையிலே நல்ல விஷயம். எனக்கு இப்போ மீட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 75 முக்கால் நூற்றாண்டு அப்படிங்கிறதே நினைவுக்கு வந்தது. நம்ம கொஞ்சம் நான் எடுத்தப்போ இந்த 2026ல தேர்வு செய்யற புத்தகங்கள் வந்து மறைந்த எழுத்தாளர்களோட இருக்கட்டும், ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்தா கூட அடுத்த வருஷம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம், ஓரளவுக்கு செட் ஆயிட்டுன்னு சொல்லி இந்த வருடம் தேர்வு செஞ்ச புத்தகங்கள் எல்லாமே அப்படிதான் மறைந்த எழுத்தாளரோட படைப்புகள் மட்டும்தான் நான் எடுத்தேன். ஆனா வருடம் இவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கல. இப்போ முதல்ல இலக்கியம் எழுதப்பட்டு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு கிட்டத்தட்ட இப்ப வரைக்குமே ஒரு 50 பேர் வாசிச்சு ரிவ்யூ போட்டதே வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். எல்லாருக்கும் நன்றி. இப்போ புத்தகத்துக்குள்ள போலாம். வாடிவாசல் வந்து நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன். ஏன்னா குட்டி புக்கு, எப்பாவது போர் அடிச்சா எடுத்து, இப்ப இந்த இணைய யோகெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எடுத்து போர் அடிச்சா படிக்கிற மாதிரியான புத்தகத்துல இதுவும் ஒண்ணு. இப்போ வந்து இந்த இதுக்காக நான் திரும்ப வாசிச்சு பார்த்தேன். ஏன்னா இந்த புத்தகம் வெளிவந்த காலகட்டத்துல ஜல்லிக்கட்டுங்கிறது வேற,
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே 2026 2016ல நம்ம இதே வாடிவாசல படிச்சிருந்தோம்னா, படிக்க சொல்லியிருந்தோம்னா, அது வேற மாரியான இம்பாக்ட் குடுத்துருக்கும். ஏன்னா, அப்போ எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போராடுன டைமு, உலகம் முழுக்கவே ஒரு எழுச்சி இருந்தது. இப்போ ஈவன் எனக்கு கூட ஜல்லிக்கட்டு மேல இருக்க பார்வை மாறிட்டாலுமே, அப்ப இருந்த உணர்வெழுச்சிங்கிறது வேற. ஏன்னா, ஒரு தடை வந்து, அத நிறுத்தி இப்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வருடம்லாம் எல்லாரும் ஜல்லிக்கட்டுல ஜெயிக்கிறவங்களுக்கு அரசு வேலை குடுக்க சொல்லிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கதைக்குள்ள வருவோம். இது ஒரு குறுநாவலோ, இல்ல ஒரு சிறுகதையாவோ நெனச்சு எழுதுனதுனாலயோ என்னவோ தெரியல. அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்து பக்காவா அமைஞ்சிருக்கும். பெர்ஃபெக்ஷன்னா, அ இப்ப சினிமா மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இந்த கதைக்கு மொத்தம் எத்தன கேரக்டர் தேவ? ஏன்னா, இவரு சீசு செல்லப்பாங்கிறவரு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்ல வந்த முதல் ஒரு கிரிட்டிக். அதாவது கானாசி ஒரு பீரியட்ல நெறைய சிற்றிதழ்கள் வந்தாலுமே, இவரோட எழுத்து இதழ் தான் பாத்தீங்கன்னா, மற்ற படைப்புகள விமர்சிக்கும். காத்திரமா விமர்சிக்கும். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நல்லா இல்லன்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லுவாப்புல. ஸோ, அவ்ளோ ஒரு முக்கியமான விமர்சகர். எவ்வளோ துல்லியமா எழுதணும் அப்படிங்கிறதுல எழுதியிருப்பாரோ என்னவோ தெரியல. நான் இவரோட மத்த சுதந்திர தாகம்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் படிக்கல. இந்த புத்தகம் பார்த்தா கரெக்ட்டா பாருங்க. பிச்சி, அவனோட மச்சான் மருது, அந்த பாட்டையா, ஜமீன்தாரு, அ அந்த ஜமீன்தாரோட கையாள் முருகு, அந்த இத வளர்க்கிறதா சொல்ற பையன், செத்துப்போன அவங்க அப்பா. மொத்தம் ஒரு 7 கேரக்டர் தான். பேர் சொல்லப்படுற ஒரு 7 கேரக்டர். ஒரு குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு 7 கேரக்டர். அவ்வளோதான். 7 கேரக்டர். இந்த மாட்டையும் ஒண்ணு சேர்த்துக்கலாமே காரிய. 8 கேரக்டர். ஆனா, இது இந்த 8 கேரக்டர எப்படி அவரு இன்ட்ரோ குடுத்து எப்படி இது பண்றாரு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த இடத்த சொல்றாரு. அந்த இடத்த எப்படி சொல்றாரு? உச்சி வெயில் இறங்குற டைமு. அங்க இருக்க அந்த காலத்துல யாருமே சட்டை போட மாட்டாங்க. முதுகுல அடிச்சுக்குது வெயிலு. ஆனாலும் போக மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்புட்ன்னா, அவங்களுக்கு இத வுட்டா பொழுதுபோக்கு கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவ, 2 தடவ தான் பார்க்க முடியும். ஸோ, அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் பார்க்கறதுக்காக மனிதன் உயிர பணயம் வச்சு இறங்கியிருக்கான். இதுல கிடைக்கிறது என்னவா வேணா இருக்கட்டும். ஆனா, எதுவுமே உயிருக்கு ஈடானது இல்ல இல்லையா? அந்த ஒரு அப்பலாம் வந்து ஈவன் இப்பவுமே சிலருக்கு மட்டும் அந்த சாகச மனநிலை இருக்கு. இப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாரி ஒரு இது இல்லாம பண்ணாம வாழ்ற வாழ்க்கை என்ன பேரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்கறது தான் இருக்காங்க. நம்மலாம் இந்த ஒயிட் காலர் ஜாப்க்கு வந்துட்டு எல்லாருமே அதுலருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம பண்றது நமக்கு அதனால தான் ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு என்னவோ! ஓகே. நம்ம மறுபடியும் கதைக்கே போவோம். அங்க போறப்போ இந்த 2 கேரக்டர வச்சு யாருன்னு பார்த்தா ஒரு வெளியூர்லருந்து வராங்க. இதுனாவே ஜல்லிக்கட்டுனாவே ஊருக்கு போய் மாடு விடுறவங்களும் ஊர் ஊரா போவாங்க. மாடு பிடிக்கிறதுக்கு ஊர் ஊரா வருவாங்க. அப்படி வராங்க. இந்த ஊருக்கு அவங்க பர்ட்டிகுலரா வந்ததுக்கு காரணம், அவங்க ஊர் மாடு இங்க வந்துருச்சு. அவங்க ஊர்ல அவங்க அப்பாவ கொன்ன மாடு இங்க வந்துருச்சு. அந்த மாடு ஏன் இங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அந்த மாடு அப்ப வந்து அதுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்கியிருக்கு. என்னன்னா, இந்த மாட்ட யாராலயும் பிடிக்க முடியாது. அ ரொம்ப ஃபேமஸான ஒரு பிடி வீரன் அம்புலிய வந்து இது கொன்றுச்சு. ஏன்னா, அவரு ஒரு லெஜெண்டா இருக்காரு. பிச்சியோட அப்பா. அவராலயே பிடிக்க முடியலன்னா, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் யாராலயும் பிடிக்க முடியாது இல்லையா? ஸோ யாராலயும் பிடிக்கப்பட முடியாத ஒரு மாட்டுக்கு நான் தான் சொந்தக்காரனா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே ரூ. 2000 அதாவது 2 நோட்டு குடுத்து வாங்குனாரு. அது மாரி ஏதோ ஒரு வார்த்தை வரும். யோசிச்சு பாருங்க. ரூ. 2000ங்கிறது எவ்வளோ பெரிய தொகை? இப்ப இருக்க தங்கத்துக்கு ஒப்பிட்டு பார்ப்போமே. 90கள்லயே ஒரு பவுன் வந்து ரூ. 1000 தான். 1950கள்ல ஒரு ரூ. 1 ரூ. 2 வந்திருக்குமா? ரூ. 100 கூட வச்சுக்கங்க. கிட்டத்தட்ட 200 பவுனு. இப்ப கணக்கு போட்டு பார்த்தா 2,00,00,000. இந்த மாட்டுக்கு கிட்டத்தட்ட அன்றைய விலையில ஒரு 2,00,00,000 குடுத்து நம்ம 1,00,00,000ன்னே வச்சுக்கலாமே சரி பாதியா. 1,00,00,000 குடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு ஜமீன்தார். எதுக்காக? அவரு என்ன ஏதாவது வளர்க்க போறாரா? ஏன்னா வளர்க்க போறது ஒரு குட்டி பையன். பார்த்துக்க போறது எல்லாம் அவனு. அவருக்கு தேவை, யாராலயும் பிடிக்க முடியாத ஒரு மாடு என்கிட்ட இருக்கு. அதுக்காக செலவழிச்ச தொகை தான் அது. அதுதான் அப்படித்தான் ஆரம்பிக்குது. அத பத்தி தான் பெருமையா எல்லாரும் பேசுறாங்க. இந்த மாட்ட யாராலயும் பிடிக்க முடியாது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. இது ஒண்ணு. அ அப்புறம் பாட்டையா வராரு. இவங்களுக்குள்ள கான்வோ ஸ்டார்ட் ஆகுது. தானாவே அப்பாவ பத்தி சொல்லி, இவனுக்கு கண்ணு கலங்குறதெல்லாம் வச்சு, இவன் அவரோட பையன் தான்னு சொல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இதா சொல்லி, இப்ப வந்து அ ஒருவேள அவங்க அப்பாவ கொன்னது இந்த மாடு தான் அப்புட்ன்னு
தெரியாம இருந்தா ஒருவேளை அந்த பாட்டை அவனை தடுத்தாலும் தடுத்திருப்பாரோ அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். ஏன்னா போனா செத்துருவானோ அப்படின்னு. இப்ப வந்து அப்பனோட கடைசி ஆசை அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. வந்துட்டான். அவரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு நடுவுல இவங்க அத பிடிக்க போரும்போது மருதுகிட்ட. உன் தங்கச்சி கழுத்துல இருக்க தாலிய ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவாரு. என்ன ஆனாலும் இவன் உசுர வந்து நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு. நீங்க எத்தனை பேர் காவல் கோட்டம் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. காவல் கோட்டம்ல ஒரு ஜல்லிக்கட்டு சீன் வரும். ரொம்ப முக்கியமானது. அத வந்து அரவான் படத்துல அத காட்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா, அத சினிமாவா மாத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ மட்டுமே பிடிக்கிற மாரி வச்சிருப்பாங்க. காவல் கோட்டம்ல பார்த்தீங்கன்னா, அது ஊர் மானம் அப்படிங்கிறதுனால, அந்த ஊர்ல ஓரளவு நல்லா ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்க முடியிற ஒரு வயசான ஆளும், ஜல்லிக்கட்டுல அனுபவமே இல்லாத ஒரு பையனும். மீதி எல்லாரும் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த 2 பேர் தான் மாடு பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இறங்கிரும். இப்போ வழக்கமா இந்த முரட்டு காளை மாரி சினிமா பார்த்தவங்களுக்குலாம் வந்து, அ மாடு ஜல்லிக்கட்டுனா வந்து ஒருத்தனா பிடிக்கிறதுன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, அப்படி கிடையாது. அது ஒரு டீம் இதுதான் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 2, 3 பேர்லாம் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தன் அடங்குறது, ஒருத்தன் இது பண்ணும்போது இன்னொருத்தன் அடக்குறது அப்படிங்கிறது தான் இருக்கும். அந்த இந்த வாடிவாசல் நாவல படிச்சவங்களுக்காவது அது தெரியறதுக்கு இந்த 2 பேரா போறதாவது புரிஞ்சிருக்கும். ஏன்னா, நம்ம சினிமாக்கள் உருவாக்குன பிம்பம் அப்படி. ஜல்லிக்கட்டுனா ஹீரோ போவாப்ல, ஹீரோ பாட்டு பாடியோ, இல்ல திமில புடிச்சு அடக்கியோ ஏதோ ஒண்ணு பண்ணுவாப்ல அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அதுவே முதல்ல உடையும். ஏன்னா, இதுல ஜோடியா போவாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு உள்ள இறங்குனதுக்கு அப்புறம் பேசி வச்சுக்குவாங்க. நீ இந்த இந்த மாட்ட நீ புடிச்சுக்க. இந்த மாட்ட நான் புடிச்சுக்கிறேன். அத நான் புடிச்சுக்கிறேன். அப்படி இப்படின்னு. இன்னாரோட மகன் அப்படி இப்படின்னு அவனுக்கு ஒரு பில்டப்லாம் இருந்தாலுமே, முருகுக்குன்னு ஒரு மாட்ட ஒதுக்கியிருப்பாங்க. அத முருகால பிடிக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல பிடிச்ச பிடி விலகிட்டு இருக்கும். அப்படி விலகுற டைம்ல, இத நீ புடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அந்த டைம்ல அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யாரையா இருந்தாலும் குத்தி வீசிடும். அந்த டைம்ல டப்புன்னு விடுறானேன்னு. ஆனா அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ல அவனோட அவனால முடியலன்னு சொல்லி விட்ட மாட, இவன் புடிச்சு அந்த கொம்பு புடிச்சு சாச்சு, என்ன இப்ப உன் மாட புடிச்சுட்டேன் வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவான். பயங்கர அசிங்கமா போயிடும் அவனுக்கு. அந்த அப்ப வந்து அவன் என்ன இது உன் மாடு தானே நான் புடிச்சா என்ன உன் பரிசு உனக்கு தான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போம்பான். இந்த அவமானத்துக்கு தான் அவன் இது பண்ணும்போது மாடு பிடிக்கும்போது அவன் டுர்ரின்னு கத்தி அவன குத்த வைக்கிறதுக்கு பிளான் பண்றது. சோ இத்தனை கேரக்டருக்குள்ள ஒருத்தனை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பேசி, அவன ஒரு படுத்த வச்சு, பதிலுக்கு அவன பழிவாங்க வைக்கிறதுக்கு ரொம்ப சின்ன டைம் இல்லையா? இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தானே இருக்கும். அந்த அடுத்தடுத்து வந்த மாடுகள் எண்ணிக்கை இத பார்த்தீங்கன்னா, இந்த கேப்புக்குள்ள இவ்வளவு உணர்வு மாறுது. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கேசுவலா மீட் பண்றாங்க. இந்த ஊராடா நீ? இதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு, இவன் அந்த பக்கம் இருந்து கத்தவும் தான் எல்லாரும் கிழக்கத்தையன் வந்திருக்கான் அப்படிங்கிறதே தெரியுது. சோ எல்லாருக்குமே மனசுக்குள்ள இவன் இத தான் புடிக்க போறான் அப்படின்னு எல்லாமே முதல்ல சொல்லிடுறான். அதுதான் ஜமீனுக்கு ரீச் ஆகுது. ஜமீன் ஒரு பதட்டத்திலேயே இருக்காப்புல. ஏன்னா, அவர் 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு? அந்த ஒரு நேமுக்காக. யாராலயும் பிடிக்க முடியாத ஒரு மாடு என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு நேமுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது போயிடுச்சுன்னா அப்படின்னு. ஆனா இவன் சினிமாவுல காட்டுற மாரி அந்த நம்ம உண்மையிலேயே இந்த புத்தகம் படிக்கிறவங்களுக்கு ஈவன் பாரதி சொன்ன மாரி, அது ஒரு அதிர்ச்சியா இருக்கும். எல்லாருமே வந்து அந்த விஜயகாந்த் முடிய சிலுப்பிட்டு "நந்தன் ஈனமே" அப்படின்னு அந்த பாட்டு பாடுற ஒரு புரட்சி ஹீரோவையே பார்த்திருப்பாங்க. ஜமீன்தார்ட்ட கூல கும்பிடு போட்ட ஹீரோவ பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அது அப்படித்தான் இருந்தது அப்படிங்கிறது தான் எதார்த்தம். ஈவன் எம்ஜிஆர் பீரியட்ல, சிவாஜி பீரியட்ல கூட ஹீரோக்களே ஜமீன்தாரா இருப்பாய்ங்க. இப்பதான் ரீசென்ட்டா தான் அது எல்லாமே மாறுச்சு. அ அந்த இதுல இது பண்ணி ஜமீன்தார்ட்டயும் சொல்லிட்டு, ஜமீன்தார் வாய விட்டே கேட்டுருவாரு. "நீ பிடிக்கிறியா?" அப்புட்ன்னு. அவனும் இளமருகாயா சொல்லிருவான் பிடிக்க போறேன்னு. சோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ஒரு வெண்முரசுல அடிக்கடி சொல்லுவாரு. அந்த மக்களுக்கு மக்களுக்கு பரவியது. அதாவது எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அது எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு உயிர் தான். ஒரு படை வந்து ஒரு உயிரா ஒரு மனுஷனோட கை, கால் எப்படி அசையுமோ, அதே மாரி ஒரு படை நடக்கும் அப்படிங்கிற மாரி, அங்க வேடிக்கை பார்த்து வந்திருக்க எல்லாருக்குமே, இவன் இதுக்கு தான் வந்திருக்கான். இந்த மாட்ட பிடிக்க போறாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிரும். அந்த குறிப்பா அந்த தவுலருந்து கணக்கு பண்ணா, நம்ம புக்கு தான் படிக்கிறோம்னே நமக்கு தெரியாது. நம்ம வந்து திடல்ல அங்க நின்னுகிட்டு, இதுக்கு கோலுக்கு அந்த பக்கம் நின்னுகிட்டு,
நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் தாவி நம்ம காதால அந்த சத்தத்தை கேட்கற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. கிழக்கத்தியா நின்ட்டாண்டோய் அப்படி, மூணாவதுக்கும் கிழக்கத்தியா நின்ட்டான் அப்படிங்கும்போது உண்மையிலேயே நம்ம வந்து கிழக்கத்தியான் நின்று விட்டான் அப்படிலாம் படிக்கவே மாட்டோம். நம்மள மீறி இந்த கதைக்குள்ள அந்த இதுக்குள்ள உள்ள போயிருப்போம். அதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய வெற்றி. அது முடிச்சுட்டு எல்லாம் வரும்போது அந்த ஒரு பாட்டையார் சொல்லுவாப்புல, "நீ சிங்கம் பெத்த பிள்ளடா, வேற என்னத்த சொல்ல" அப்படிம்பாப்புல. ஒரு ஆனந்த கண்ணீர் மொமெண்ட் அது. அது எப்படி ஆரம்பிச்ச புக்கு? ரொம்ப சின்ன புக். ஏன்னா ஒரு பெரிய நாவல்ல நம்மள கதைக்குள்ள கொண்டு போறது பெரிய விஷயம். ஈஸியா பண்ணிடலாம். இந்த மாரி ஒரு சின்ன புத்தகத்துக்குள்ள ஒரு மொத்தமே ஒரு 80 பக்கம்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு 100 பக்கம்னு வச்சுக்கிட்டா கூட, 30வது பக்கம் தாண்டும் போதெல்லாம் நம்ம உள்ள போயிடுவோம். அவ்ளோ ஷார்ப்பான, கிரிப்பான ஒரு கதைக்களம். அதுக்கேத்த மாரியே கொண்டு போயிருப்பாரு. கேரக்டரும் ரொம்ப கம்மி. எனக்கு இந்த நான் ஒரு நல்ல புத்தகத்தோட அடையாளம்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ ஒரு கதையில சொல்லப்பட்ட விஷயத்த விட, சொல்லப்படாத விஷயங்கள் அதிகம் இருக்கணும். ஆ படிச்சவன வந்து அத பத்தி யோசிக்க வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல புத்தகத்துக்கு அடையாளம். இதுல அது மாரி நெறைய கேள்விகள் இருக்கும். இதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம பின்னாடி நம்மளே விரிவா எழுதலாம். பிச்சிக்கு எ ஒரு க பிச்சிக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அவனோட மச்சான் தான் இவன். அ இப்போ இந்த மாரி ஒருத்தன் உயிர பணயம் வச்சு போறப்ப மச்சான்காரன் துணைக்கு வரான். அப்ப வந்து இது ஒரு பாரம்பரியமாவே இருந்தது. என்ன தெரியுங்களா? இந்த மலை ஏறுனா மச்சான் துணை வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பக்கம். அந்த இது போவாங்க தெரியுங்களா? முத்து குளிக்க போவாங்க இல்லைங்களா? முத்து குளிக்க போறப்போ ஒருத்தன் கயிறு கட்டிட்டு தண்ணீல குதிச்சான்னா, அவன அந்த கயிற பிடிக்கிறதுக்கு மச்சான தான் பிடிக்கணும்பாய்ங்க. ஏன்னா தங்கச்சியோட தாலிய வந்து அவ்வளோ சீக்கிரம் மச்சான் உட்ற மாட்டான். வேற மத்தவங்கள நம்புறத விட மச்சான நம்பி தான் அப்படி பண்ணுவாங்க. தாய் மாமன பத்தி விஜயகுமார் ஒரு படத்துல பக்கம் பக்கமா பேசுவாரு. அது மாரி மச்சான் அந்த புருஷனோட பொண்டாட்டியோட தம்பி, அண்ணன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான உறவா இருந்தது இது இங்க. இன்னமும் அப்படிலாம் இருக்கு. செய்முறை செஞ்சே சொத்த வித்து நாசமா போனவங்கலாம் இருக்காய்ங்க. அந்த அந்த ஒரு இது கூடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் அப்படியே கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். காரி அவங்க அப்பா சாகும்போது இருந்திருப்பான். அங்க தான் இருந்திருப்பான். ஆனா அவங்க அப்பன் நான் சாகுற வரைக்கும் நீ அந்த மாட்ட புடிக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஏன் சொல்லியிருப்பான்? இந்த கேள்வி நம்மள யோசிக்க வைப்பாப்ல. அவங்க அப்பாவுக்கு என்ன இப்ப பையன் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல என்ன அப்படிங்கிறது அந்த அந்த மாரி நம்மள புக்க மூடி வச்சதுக்கு அப்புறமும் இந்த கொஸ்டின போட்டு நமக்குள்ள யோசிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஒரு நல்ல படைப்புக்கு இது. அவன் வந்து அ ஒருவேள இப்ப இவங்க 2 பேர் போன மாரி அப்பனும், பையனும் சேர்ந்து போயிருந்தா ஒருவேள அப்பவே பிடிச்சிருக்கலாமா? இல்ல ஒருவேள விவரம் தெரியாம நான் போயி, நான் வேணா சாகுறேன். நான் பலி குடுத்து அந்த மாட்ட எப்படி பிடிக்கணும்னு அவன் கத்துக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறானா? 2க்கும் நடுவுல இந்த மாட்ட இவன் இது பண்ணிட்டு 6 மாசம் கழிச்சு அவங்க அப்பா சாகுறாப்புல. இந்த மாட்ட பிடிக்க இவங்க வரதுக்கு 4 வருஷம் ஆயிடுது. நடுவுல என்னாச்சு? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்லீங்களா? இந்த 4 வருஷமா மாடு எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சா? புதுசா கல்யாணம் ஆச்சா? எதனால இப்ப இந்த இதுக்கு பிடிக்கிறாங்க? இந்த மாரி நெறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் வெற்றிமாறன் பதில் குடுப்பாருன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அவரு ஒரு நல்ல ரீடர். எப்படியும் பார்த்தீங்கன்னா, வெக்கை நாவல வந்து இதா எடுத்தாரு பார்த்தீங்களா? அசுரனா எடுக்கும்போது, நாவலையும் சிதைக்காம அவரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாப்புல. அது மாரி வாடிவாசலையும் கொண்டு போவாப்புல. சூர்யா பண்றாப்புல. ஒவ்வொரு கேரக்டரும் யார் பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டையா கேரக்டர வந்து வழக்கம் போல பசுபதிகிட்ட தான் குடுப்பாய்ங்கன்னு நெனைக்கிறேன். பாட்டையாங்கிற வார்த்தையே எனக்கு அவ்ளோ பிடிக்கும். சின்ன வயசுல ஸ்கூல்ல நான் தமிழ் சிறுகதைகள்ல வந்து பாட்டையான்னு ஒரு கதை வரும். இவரு எழுதுனதுன்னு நெனைக்கிறேன். பேர் மறந்துருச்சு ரைட்டரோட பேரு. அது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு சிறுகதை. அது அவங்க நெறைய கதை சொல்றவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க. ஆ ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமாக்ஸ் வந்து அட்டகாசமான ஒரு கிளைமாக்ஸ். ஒரு சம்மந்தமே இல்லாம இப்ப ஒரு மிருக வதைங்கிறத தாண்டி, மிருகத்த வதைக்கிறதெல்லாம் தாண்டி கொன்னேருவாய்ங்க. எதுக்காகன்னா, இப்ப இப்ப உனக்கு உன் மாட புடிச்சுட்டான்னு கோவம் வந்தா, நீ மனுஷன கொல்ல வேண்டியது தானே! ஏன் மாட்ட கொல்றன்னா? அப்படித்தான். என்ன வந்து என்னோட கௌரவத்துக்காக இந்த சி சிவனாண்டி கௌரவத்துக்காக பெத்த புள்ளைய கொன்னான் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி தூக்கிட்டு சத்யராஜ் படத்துல வர மாரி தான். இவங்க அப்படித்தான் வாழ்ந்திருக்கானுங்க. இப்ப நம்ம அத வந்து கிண்டலா, ஃபன் பண்ணி படம் எடுத்துட்டு இருக்கோம். பட் ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணத கௌரவமா நெனச்சு வாழ்ந்திருக்காங்க. இது 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 வந்து தப்பு அப்டின்னு சொல்லி இவரு எழுதியிருக்காரு. இவரு வந்து அத குளோரிஃபைலாம் பண்ணல. ஒரு நெறைய இடத்துல வந்து இதுக்கும் இந்த மிருகத்துக்கும் என்ன சம்மந்தம்? இது நியாயமான போட்டியே கிடையாது. அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவரு அங்கங்க பதிவு பண்ணியிருக்காரு. சீசு செல்லப்பாவுக்கும் இந்த வட்டாரத்துக்கும் பெரிய தொடர்பு கிடையாது.
அவரு வேற டைப் ஆளு. ஆனா இத வந்து அவரு தான் பதிவு பண்ணியிருக்காருங்கிறது ஒரு இது. இன்னொன்னு அ நான் அடுத்து ஒரு புத்தகம் வாசிப்போம் நாகம்மாள்னு சொல்ட்டு. அதுதான் வந்து ஒரு குடியானவங்களோட விவசாயிகளோட வாழ்க்கைய பேசின நாவல் அப்படிம்பாங்க. முதல்ல தமிழ்ல. இது வந்து ஒரு ஒரு சம்பவத்த மட்டும் தான் பேசியிருக்கு. ஒரு பாரம்பரியத்த மட்டும் தான் பேசியிருக்கு. நம்ம அது படிக்கும்போது இன்னும் நம்ம அது சம்மந்தமா நெறைய பேசுவோம். உண்மையிலேயே ஒரு நல்ல புத்தகம். எல்லாரும் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தோஷம். வேற யாராவது ஏதாவது பேச விரும்புறீங்களா? நான் நடுவுல வெளியில போயிட்டேன். சங்கர் பேசுறேன். பேசலாமா? பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. இப்ப நெறைய பேர் பேசினது நான் நடுவுல கேட்டுட்டு இருந்தேன். முக்கியமான விஷயம் வந்து இதுல அந்த அந்த கிழவன் அவர் பேரு வந்து கடைசி வரைக்கும் இந்த புத்தகத்துல இருக்காது. பிச்சி இருக்கும், முருகு இருக்கும், மருதன் இருக்கும். ஆனா இவரோட பேர் மட்டும் இருக்காது. அதே மாரி ஜமீன்தாருக்கு ஜமீன்தார் அவ்வளவுதான். அது மட்டும் தான் இருக்கும். ஒரு மாட்டுக்கு கூட பேர் வைக்கிறாங்க. கதையோட முக்கியமான இந்த 2 கேரக்டருக்கு வந்து அவங்க பேரே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து நான் என்னோட பதிவுல போட்டிருந்தேன். அப்ப அனு மேடம் வந்துட்டு ஒருவேளை அவர் தான் செல்லப்பாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் தான் கதைய மொத்தமாவே நகர்த்தி கொண்டு போறவரு. முதல்ல சும்மா ஒரு ஓரமா நின்னுட்டு வெத்தல போட்டுட்டு, அந்த ஒரு படத்துல வந்து ஒரு ஆள் இருப்பாரு. அவர் வந்து அந்த குதிரையில வடிவேலு கடத்திட்டு போற மாரி இருக்கும்போது, அவர் ரொம்ப கேஷுவலா கீழ உட்கார்ந்துட்டு, அது எங்க போயிரும்? இங்க தானே திருப்பி வரும் அப்படின்னு ஒரு ஆள் பேசிட்டு இருப்பாரு. அந்த மாரி தான் இவரு ஒரு ஓரமா உட்கார்ந்து வெத்தலையும், புகையிலையும் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஒரு ஒரு காளையா வர வர அவரும் பரபரப்பாயிடுவாரு. நம்மளும் அந்த பரபரப்புக்குள்ள வந்து உள்ள வந்துருவோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்ப கடைசியா நீங்க கதிர் பேசும்போது சொன்னது வந்து, கடைசியில அந்த காளைய கொன்றுவாங்க அப்படின்னு முடியுது. அப்போ வந்து அந்த காளைக்கு வந்து அந்த ரத்தம் வடிஞ்சு போற அந்த சீன் ஆகட்டும், அந்த வாடிவாசலுக்குள்ள பிச்சிக்கு அவனோட தொடைய கிழிச்சு வர்ற ரத்தமா இருக்கட்டும், அந்த இடத்துல ரத்தம் சிந்துறது அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா கண்ணீர் சிந்தக்கூடாது. அது வந்து செல்லப்பா அந்த கிழவன் வந்து ஒரு இடத்துல கோடிட்டு காமிச்சிருப்பாரு. "எப்பா அந்த செல்லாயி சல்லிக்குள்ள ரத்தம் சிந்தினாலும் பரவால்ல. ஆனா மாடானும், மனுஷனாலும் கண்ணீர் சிந்தக்கூடாது. அது எப்போ அப்டின்னா, அவங்க அப்பாவ நெனச்சு அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி இதாயிடுவான். கொஞ்சம் டென்ஷனா ஆகும்போது அவன் சொல்லுவான், "நீ வந்து புலிக்கு பிறந்தவன். நீ வந்து கண்ணீர் சிந்தக்கூடாது." அப்போ வந்து மாடும் கண்ணீர் சிந்தக்கூடாது. மனுஷனும் கண்ணீர் சிந்தக்கூடாது உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ரத்தம் எவ்வளவு வேணா சிந்தலாம். அவங்கள பொறுத்தவரைக்கும் அது வந்து அது ஒரு வீரத்தோட ஒரு இதுவா, இல்ல இதுதான் நம்மளோட ஒரு அடையாளம் அப்படின்ற மாரி, நம்ம மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற அந்த மாரி சொல்லாம விட்ட விஷயத்த நம்மளே புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு லைன்லயே வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ரத்தம் சிந்தக்கூடாது. ஆனா கண்ணீர் சிந்தக்கூடாது. ரத்தம் சிந்தினாலும் பரவால்ல அப்படின்ட்டு. அது மாரி அவரு அந்த ஒவ்வொரு காளையுமே வந்து நெறைய இடத்துல காளைன்னே சொல்ல மாட்டாரு. கழுதைன்னு சொல்லுவாரு. கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கிற காளைனா பிசாசுன்னுவாரு. அப்புறம் அது கொஞ்சம் கன்னிங்கான காளைன்னா நரிப்பைய அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஒரு காளைய வந்து வேறொரு விலங்கோட பேர சொல்லி, இல்ல வேறொரு பொருளோட பேர சொல்லி தான் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸே பண்ணுவாரு. அது குரலு வந்து பிசாசு இல்ல. அது வந்து வந்துச்சுன்னா ஒரு வழி பண்ணிரும். பேயாட்டம் ஆடிரும். அதான் பேய், பிசாசு கூட அந்த காளைக்கு வந்து பேரா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அது கூடவே இருந்து வருஷம் அந்த காளைய வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து அந்த காளைய வளர்க்குறாரு அப்படின்னா, அத பார்க்கறதுக்கு அந்த ஊர்ல எவ்வளோ பேர் இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஜாயிண்ட்டா தான் அந்த காளைய வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு நான் இதுல பார்க்குறேன். என்னன்னா, ஜமீன்தார் வளர்க்குறாரு, அந்த பெரிய வீட்ல அவங்க காளைய வளர்க்குறவங்க இருக்காங்க அப்படின்னா, அத சுத்தி வந்து இருக்கிற எல்லாருமே அந்த காளை கூட வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க கனெக்ட் ஆயிக்கிறாங்க. எங்க ஊரு காளை நெனச்சாங்களா? இல்ல எங்க ஜமீன்தார் வளர்க்குற காளை நெனச்சாங்களா? என்னன்னு தெரியாது. ஆனா, அந்த காளை ஒரு ஊர்ல காளை வளருது அப்படின்னா, அது எல்லாருக்குமான ஒரு காளையா இருக்கு. அதனால தான் உரிமையா வந்து அந்த காளைய பத்தி அவர் வந்து பிசாசு மாரி வருது அப்படின்ற மாரி அவரு சொல்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து நம்ம தனித்தனியா ஒரு ஒரு லேயரா எடுத்து பார்க்கும்போது மட்டும் தான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இது வெறும் ஒரு கதையா வந்து நான் கோவிட் டைம்லயே வாசிச்சுட்டேன் 2000த்திலேயே. இப்போ இந்த டைம்ல வந்து திருப்பி வாசிக்கும்போது, மறுபடியும் எனக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி இருந்தது. அது மட்டும் இல்லாம போன மாசம் தான் வாடிவாசல் கிராஃபிக் நாவல் வேற நான் வாசிச்சேன். அப்போ அப்போ ஒரு ஃபீல் இருந்தது. பரவால்ல இவ்வளோ நாளா இந்த கதை அப்படியே நமக்கு ஞாபகம் இருக்கேன்னு. ஆனா இதுக்காக நம்மளோட இந்த மாதம் ஒரு நாவலுக்கு வாசிக்கும்போது, இன்னும் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங். நெறைய விஷயங்கள் வந்து அந்த காளை அணையறதுன்னு தான் சொல்றாங்க. அவங்க வந்து மாட பிடிக்கிறதுன்னோ, மாட அடக்குறதுன்னோ சொல்ல மாட்டாங்க. காளைய அணையறது. காளைய வந்து அந்த திமில கட்டி புடிச்சுட்டு 3 தவுக்கும் வந்து அவன் நிக்கிறது. இத வந்து இதுல எத்தன பேர் கிராஃபிக் நாவல் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அந்த கிராஃபிக் நாவலும் பாருங்க. ஏன்னா, செல்லப்பா வந்து அந்த எழுத்துல கொண்டு வந்த விஷயத்த வந்து அப்பு பென்னு வந்து அத ஒ அந்த கோட்டோவியமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அந்த நாவல்ல கலர்ஸ்லாம் கிடையாது. ஒரு ஒரு பிளெயின் பிளாக் அண்ட் ஒயிட் பேக்கிரவுண்ட்ல தான் இருக்கும். அவ்ளோ ஃபியர்ஸா இருக்கும். அந்த கால வந்து
முதல் தவு, 2வது தவு, 3வது தவுன்னும் போது லிட்ரலி நமக்கு அந்த கார்ட்டூன்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த கிராஃபிக் நாவல்ல கொண்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம குரூப்ல வந்து பிரசாந்தும், ரம்யா ரோஷன் தான் முதல்ல அது வந்து அறிமுகப்படுத்தினாங்க அந்த கிராஃபிக் நாவலுக்கு. அப்புறம் எல்லாருக்குமே வந்து காளை ஒவ்வொருத்தருக்கு காளை வந்து ஒரு பயமா இருக்கலாம். ஜமீன்தாருக்கு அது ஒரு அடையாளமா இருக்கலாம். கிழவனுக்கு வந்து அது அவருக்கு தெரிஞ்ச ஒரு செல்ல ஒரு பிராணியா இருக்கலாம். ஆனா பிச்சிக்கு வந்து அது வந்து அவங்க அப்பாவ கொன்ன ஒரு ஒரு விலங்கு. விலங்கு அதுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாரும் அத சுத்தி நின்னு அமுக்கும்போது, அது கிடைச்ச சான்ஸ்ல அது தற்காத்துக் கொள்றதுக்காக தான் கொம்ப வச்சு அது பண்ணுது. இருந்தாலும் இவங்க எல்லாரும் அத வேற ஒரு இதுவா பார்க்கும்போது, பிச்சிக்கு வந்து அது அவனோட பெர்சனல் திங். அவங்க அப்பாவ கொன்ன ஒரு விலங்கு. இப்போ ஒருத்தர் அவங்க வீட்ல இந்த மாரி நடந்துருச்சு அப்டின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த அந்த விலங்க கொல்லணும்னு பார்ப்பாங்க. ஆனா இங்க வந்து கொல்றது வந்து முக்கியம் இல்ல. அந்த விலங்க நான் வந்து ஜெயிக்கணும். அவங்க அப்பாவ கொன்ன விலங்க வந்து அதோட திமில புடிச்சு 3 தடவ குதிச்சுட்டாலே போதும். அந்த விலங்கோட ஆ அதோட பெருமை, அதோட என்னெல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கோ அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா, ஒரு காளைய 3 தடவ குதிச்சதுனால மட்டுமே அந்த காளையோட உடல் வலிமை குறைய போறதில்ல. அதோடைய ஸ்ட்ரென்த் போறதில்ல. அதோட வயசு குறைய போறதில்ல. எதுவுமே ஆகப்போறதில்ல. ஆனா, அந்த 3 தவுல ஒரு காளையோட ஒரு பேர வந்து எந்த அளவுக்கு மாத்திட்டாங்க. முதல்ல அத பத்தின எவ்ளோ பாசிட்டிவா பேசினவங்க, கடைசில வரும்போது அந்த கூட்டத்துல இருந்து வர்ற பேரெல்லாம் கேட்டீங்கன்னா, ஜமீன்தார் காளை வந்து சாணி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அந்த காளைக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது. அவன் வந்து 3 தடவ குதிச்சிருக்கிறான். அது கஷ்டமான விஷயமா இருந்தாலும், அந்த காளை கூட சேர்ந்து 3 தவுக்கு நின்னதுதான். ஆனா, அது கழிஞ்சிருச்சு, சாணி போட்டுருச்சு, அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லும்போது, இது எதுவுமே அந்த காளைக்கு தெரியாது. அத பத்தி பாராட்டி பேசும்போதும் அதுக்கு தெரியாது. அத வந்து கடைசியில இவங்க இகழ்ந்து பேசும்போதும், பழியா பேசும்போதும் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அத பொறுத்தவரைக்கும் என் பக்கத்துல மனுஷங்க வந்தா நான் குத்துவேன். என்னைய தொட விடமாட்டேன். அது மட்டும் தான் அதுக்கு தெரியும். அதே மாரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இது வந்து மனுஷனுக்கு மட்டும் தான் இது விளையாட்டுன்னு தெரியும். காளைக்கு வந்து அது விளையாட்டுன்னு தெரியாது. அது அந்த ஒரு பாயிண்ட் தான் கடைசி வரைக்கும் அந்த காளைய வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னா தெரியும். முதல்லயே இவரு கணிச்சிருவாரு. இவன் வந்து கொஞ்சம் ரொம்ப சூட்டிப்பான ஆளா இருக்கிறான். கண்டிப்பா இவன் ஏதோ பண்ண போறான் அப்படிங்கிறது ஜமீன்தாருக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். என்ன பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் ஒரு பார்வையாளர் தானே. கிட்ட சொல்லிவிட முடியாது. இவனை குத்து, இவனை கொல்லுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த நேரத்துல, அந்த மொமெண்ட்ல என்ன நடக்குது, அதுதான் வந்து எல்லாருக்குமே. இந்த காளைய பிடிக்கிறவனுக்கும், காளைக்கும் நடுவுல மத்த எல்லாருமே பார்வையாளர் தான். ஸ்பெக்டேட்டர்ஸ் தான். அவங்க வந்து கை தட்டவோ, சத்தம் போடவோ என்ன வேணா பண்ணலாம். ஆனா, அவங்க 2 பேருக்குள்ள யாராலயுமே நுழைய முடியாது. அது ஒரு கனெக்ட். அந்த கனெக்ட் கிடைச்சா மட்டும்தான் மாடுனாலும் சரி, மனுஷனாலும் சரி ஜெயிக்கிறது, தோக்குறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இதுல பார்க்கிறோம். ரொம்ப அருமையான மீள் வாசிப்பு. நிறைய பேர் போடுற விமர்சனத்தையும் நம்ம படிக்கும்போது, நம்ம படிச்சு யோசிச்ச விஷயங்கள தாண்டி நிறைய விஷயம் யோசிக்க வச்சது இந்த மகத்தான நாவல். உண்மையில மகத்தான நாவல் வாசிப்புன்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி இந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு. இனி அடுத்த நாவல்ல மறுபடியும் சந்திப்போம். நன்றி சங்கர். வழக்கம் போல சிறப்பான உரை. நண்பர்களே, வேறு யாராவது பேச விரும்புறீங்களா? முடிச்சுக்கலாமா நிகழ்வை? யாராவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட கேட்கலாம். ஆமாங்க சார். இது எனக்கு சில சந்தேகம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஜல்லிக்கட்டு வந்து 2 பேரா கூட போய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இந்த வாடிவாசல்லயே வந்து அந்த காரிய வந்து பிடிக்கும்போது, அது ஒரு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருதன் விலகி தான் இருப்பாரு. கடைசியா முடிய போதும் தான் இதுதான் 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 டைம் அப்படின்ற மாதிரி தான் வெளியே வர மாதிரி சொல்றாங்க. அப்ப அங்க ஒருவர் தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தானே அவங்க கொண்டு வராங்க. ஒரே டைம்ல 2 பேர் பிடிக்கணும்னு சொல்ல. 2 ஓகே, பேர் ஓகே. ஒரு டீம். நான் பயங்காட்டுறேன். நான் பின்னாடி திசை திருப்புறேன். நீ புடி. நீ பயங்காட்டு, ம். உன்னை பிடிக்கிறது நான் பிடிக்கிறேன். அப்படி ஓகே. ஒரு டீம். இது வந்து 2 பேரா போகணும்னு அவசியம் இல்ல. எத்தனை பேரா வேணாலும் போய் பண்ணுவாங்க ஒரு டீமா. ஆக்சுவலா ம். ம். ஒவ்வொரு ஊரும் ஒரு டீமா செயல்படும். இப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வெவ்வேறு ஒரு 10 ஊர்ல இருந்து வருவாங்க. எந்த ஊர்க்காரன் அதிகம் பிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். காவல் கோட்டம்ல இந்த போர்ஷன் மட்டும் படிங்க. அப்படி அதுதான் சினிமாவுல அதை மிஸ் பண்ணிட்டாங்க. சினிமாவுல பசுபதிக்கு வயித்துல குத்தி படுக்க போட்டு ஆதி ஒத்தையா எல்லா மாட்டையும் பிடிக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. அதுதான் பிரச்சனையே. இந்த ஹீரோயிசம் வந்து இது பண்ணிருது. ஈவன் முரட்டு காலையில கூட ரஜினிக்கு 4 தம்பியும் சும்மா தான் இருப்பாங்க. 5 பேரும் சேர்ந்தா பிடிக்கலாம். ஆனா ரஜினி தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருவாங்க. பட் ஓகே. இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. இந்த இப்ப ஒரு மாட்டோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 25 வயசு அப்படிதான் போட்டிருக்கு.
இப்ப இந்த ம். 4 வருஷம் ஸ்பேனுன்றது அதோட பிரைம் டைம்ல இருந்து அது விலகி போயிரும்ல. அந்த தெரியல டைமே எனக்கு. ரொம்ப அது எவ்வளவு details பிரைம் தெரியல. டைம்ன்றது தெரியல. அந்த அது இப்போ இந்த பாக்ஸருக்குலாம் வந்து ஒரு பிரைம் டைம்னா ஒரு அதோட 4, 5 மொத்த வருஷம் தான் வீரியம். இருப்பாங்க. ஆ. புரியுது, புரியுது. அதுக்கு என்ன அது டொக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து புடிச்சானா அப்படிங்கிறது ஆ, புரியுது. அப்படின்ற மாதிரி தான் இத எனக்கு இதா இருக்கு. இத நாங்க யோசிக்கவே இல்லையே. 4 வருஷம் அதுக்கு தான் வெயிட் பண்ணானா இவ்வளவு நேரம் ஏத்துற பில்டப்லாம் இல்ல இது கொடுத்துருக்கல. வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் எழுதியிருக்காரு. அதனால அந்த மாதிரியான ஒரு லாஜிக்ல மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. இல்ல சங்கர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஜராசந்தனுக்கு இதுதான் சொன்னேன். ஜராசந்தன் பெரிய வீரனா இருப்பான். இந்த கிருஷ்ணலாம் ஆமா, பயந்து ஆமா. தேவராஜ் போயிருப்பான். அவன் மருமகனே சேர்த்து ஒரு 30 ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் பீமன் போய் அடிச்சு கொண்டு நான் வீரன்றான். அதுதான். ஓகே. இது அந்த இந்த பாயிண்ட்ல ஆங்கிள் யோசிச்சா நான் கரெக்ட் யோசிக்கல. தான். பிரைம் டைம்க்கு 4 வருஷம்ன்றது வந்து ஓகே. 15 வயசுல 4 வயசுன்றது ஒரு பெரிய போர்ஷன் தான். 25%. ஆமா. கண்டிப்பா நம்ம அது இத பத்தி தெரிஞ்சவங்க யார்ட்டயாவது விசாரிப்போம். ஓகே. இப்போ எத்தனை அதே வருஷம் மாதிரி இதா இருக்கும். லாஸ்ட் ஒரு யார்கிட்ட கொஸ்டின் பெருமாள் முருகன் கான்டாக்ட் இருந்தா அவர்கிட்ட கேட்கலாம். அது இவங்க ரம்யாட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்கலாம். சரி, நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. அந்த கடைசியில வந்து இப்போ ப்ரொட்டகனிஸ்டுக்கு வந்து அடிபடும்போது அது ஒரு பெரிய விஷயமா எல்லாம் ஃபீல் பண்றாங்க. பட் அவரு ம். தப்பிச்ச உடனே ஒரு 2 பேர் சாகுறாங்க. பல பேர் காயறாங்க. அத பத்தி யாரும் கண்டுக்காம அடுத்த காலை விடுறதுக்கு அப்படியே போயிட்டாங்க. அது ரொம்ப இயல்பா இருக்க இது மாரி அது இப்ப அது இல்லைங்க. பெருசா இப்பயும் அப்படித்தான் இருக்கு. ஓகே, ஓகே. அப்போ இல்ல. இப்பவுமே வேடிக்கை ம், பார்க்க போய் சாவறவங்க தான் அதிகம். இந்த வருஷம் ம், ம். 2026 எங்க ஊர்ல ஓகே. வேடிக்கை பார்க்க மேல திட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாப்புல. அந்த அ, கோலு திடல் கட்டுறது சரியா கட்டாம, அது ஓடு வந்து ம். அகந்து ஒரு எகிரி எங்கேயும் ஓட முடியாம அவர குத்தி கொன்றுச்சு. இந்த வருஷங்களா? இந்த வருஷம். ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் ஓரமா டீ கடையில நின்னுட்டு இருந்தாப்புல. மாடு ம், வேகமா வந்து பாயரோட தள்ளிவிட்டு கொதிக்கிற தண்ணி மேல வந்து அவரு 1 மாசம் ஆச்சு ரெக்கவர் ஆகுறதுக்கு. வேடிக்கை பார்க்க ம், வரவங்களுக்கு இது மாரி ஆகுறது எனக்கு தெரிஞ்சு ரெகுலரா நடக்கிறது. உனக்கு வேணும்னா அந்த ம், பக்கம் போங்க. அதாவது ரிஸ்க் எடுத்து விளையாட போறாங்கன்னு இல்ல. நீங்க பார்க்க போறதே ரிஸ்க் தான். ம். கரெக்ட், கரெக்ட். அதனால யாரும் இத பெருசா ரொம்ப வருஷமாவே மைண்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஓகே, ஓகே. எனக்கு அதுவே ஒரு இதா இருந்ததுப்பா. அது அவருக்கு லைட்டா அடிபட்டதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றாங்களே! இவங்க செத்து போனதுக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்களேன்னு. அது பாருங்க, அவ்வளோ அவங்க யார் செத்து என்ன வயசு எதுவுமே சொல்ல. 2 பேர கொன்றுச்சு அ, அவ்வளவுதான். முடிச்சுட்டாங்க. ஆ இப்ப அவ்வளோதான் எல்லாரும் முடிச்சுட்டாங்க. அதான் உட்கார்ந்து அடுத்த காளைய நம்ம விடலாம் மாடு அப்படின்னு செத்ததுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். அந்த அதான், அதான். மாடு 2 பேர் கொன்னத பத்தி கவலைப்படல. அ அதுதான் டீட்டெயிலா இருந்தாங்க. எனக்கு அங்க தான் இருந்தாங்க. இந்த மாடு செத்ததுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கோமே, அது 2 பேர கொன்னுச்சு. அது ஒரு லைன் தானே வருது அப்படின்னு. அதுவும் அவரு சரின்னு இவரு கொன்னுட்டு அவர் பாட்டுக்கு போய் அடுத்த காளைய விடுங்கப்பா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அவ்வளவுதான். ஓகே. அப்ப ஜமீனுக்குலாம் ஓட்டுலாம் கிடையாதே. இருந்தா கூட அவரு போய் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆ கரெக்ட் தான், கரெக்ட் அ தான். ம். அவ்வளோதான் தோழர். இதுதான் நான் டிஸ்கஸ் பண்ண வந்தேன். ஓகே. வேற தேங்க் யூ. ஏதேனும் கருத்துக்கள் முடிச்சுக்கலாமா? 2 தோழர் பேர் கை தூக்கியிருக்காங்க. அப்படியா? ஆ கேளுங்க பிரியதர்ஷினி. இல்ல சங்கத்தோழர் பேசும்போது ஜமீன்தாருக்கு பேரு வந்து மென்ஷன் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மொக்கைய தேவர்ன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்ன புனைப்பேரா இல்ல பேர் தானே? அது ஓஹோ! முன்னாடி மாடு வச்சிருந்தவர் பேரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வச்சிருந்தவர் பேரு. அவர்தான் தேவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லையே ஜமீன்தாரின் பெயர் தான் முன்னுரையில முன்னுரையிலேயே பெருமாள் முருகன் சாரோட முன்னுரையிலேயே அந்த பெயரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. உள்ளேயும் புத்தகத்திலயும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்துச்சு. அதனால கேட்டேன். அது புனை பெயரா இல்ல உண்மையான பெயரா அப்படிங்கிறது சந்தேகமா இல்ல இருக்கு. அப்ப நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த தாத்தாக்கு மட்டும் தான் அப்போ பெயர் இல்ல. ம், ம், ம். ஆமா தோழர். அதே மாதிரி இன்னொன்னு குறிப்பிடணும்னு நினைச்சேன். முன்னுரையே ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி புத்தகம் படிக்கும்போது முன்னுரையை ஸ்கிப் பண்ணிடுவேன். அவங்களோட கருத்து நிறைய இருக்கும். நமக்குள்ள கொஞ்சம் போர் அடிச்சிரும் அப்படின்றனால ஃபுல்லா படிச்சுட்டு சில புத்தகத்துக்கு முன்னுரிமை படிப்பேன். இல்லைன்னா படிக்கவே மாட்டேன். அப்படியே விட்டுருவேன். ஆனா இது என்னமோ ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல ஒரு வைபா இருந்தது. நிறைய அந்த வரலாறுலாம் சொல்லியிருந்தாரு. அப்ப ஜல்லிக்கட்டை பத்தி இதுக்கு முன்னாடி யார் எழுதியிருந்தா அப்படிங்கறதெல்லாம் தொடங்கி கமலாம்பாள் சரித்திரத்துல இருந்து டைரக்டா எப்படி வாடிவாசல் அதுக்கப்புறம் இடையில எதுவுமே இல்லாம டைரக்டா வாடிவாசல் தான் இருக்கு, இந்த நாவல் தான் இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி முன்னுரையிலேயே இந்த கம்பாரிசன்
வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஏன் வந்து மற்ற அந்த ஜல்லிக்கட்டை பத்தி எழுதின கதைகள் களுக்கு இது ஏன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளவுதான் தோழர். நன்றி. அப்பு சிவா சார் நீங்க சொல்லுங்க. அப்பு சிவா சார் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். சார் பேசுறீங்களா? இணைப்புல இருக்கீங்களா? சார் கேக்குதா? கேக்குது சார், பேசுங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி இப்ப மாடு 20 வருஷம் இருக்கும் அப்படின்னாரு. 4-5 வருஷத்துலயே அது ரெடி ஆயிடுன்னு நினைக்கிறேன் ஜல்லிக்கட்டுக்கு. ஹலோ, கேக்குது கேக்குதுங்க. 4-5 வருஷத்துலயே ரெடி ஆயிடும். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அதோட பாதி ஏஜ்ல கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும் போதே தான் அந்த 4 வருஷம் கடந்து போகுது. அதனால அதுல இன்னும் இருந்தா கூட ஒரு 4 வருஷத்துக்கு போகும் அது. ஸோ அது வீரியமா தான் அந்த வேகத்துல தான் இருக்கு அந்த காலை. இன்னொன்னு வந்து இறந்து போன மற்றவங்களுக்குலாம் யாரும் கவலைப்படுறது இல்லைங்க. இப்போ எங்க ஊர் பக்கம் நிறைய ஜல்லிக்கட்டு நடக்கும். இங்க தம்மம்பட்டி ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ். இங்க இந்த மாதிரி இங்க ஆத்தூர் சுத்தி ஒரு 4-5 இடத்துல ஜல்லிக்கட்டு ரொம்பவே ஃபேமஸ். வருஷம் வருஷம் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும்போதே அந்த ஊர் பொருளாதாரமே டபுள் ஆகும் அந்த சமயத்துல மட்டும். அப்ப இறந்து போனவங்கன்னு நியூஸ் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி போட்டியில இறந்து போறவங்க ரொம்ப கம்மி தான். இப்போ ஓரளவுக்கு பாதுகாப்புலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது பாதுகாப்பே கிடையாது. அது அந்த கட்டை அடிக்கிறதெல்லாம் கூட சைடுல கட்டையெல்லாம் அடிச்சு பாதுகாப்பா விடுறதெல்லாம் கூட இப்பதான் வந்தது. ஹாஸ்பிட்டல் செலவு எதுவும் இல்லை. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடணும். அந்த மாதிரி இருந்த காலம் அப்போ. ஊர்ல எப்படியும் ஜல்லிக்கட்டுல அடிபட்டவொடனே எங்க ஊர்ல எப்படியும் ஒரு வயசானவங்க 4-5 பேராவது இருப்பாங்க. நொண்டிக்கிட்டு நடப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அது ஒண்ணு சொல்ல நினைச்சேன் சார். தேங்க்யூ நன்றி சார். சார். அவ்வளவு. இப்போ எனக்கு என்னன்னா சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி 4 வயசுல ரெடினா கூட அதோட பீக் டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அது கம்மியா தானே இருக்கும் இல்லைங்களா? இல்ல அது சின்ன வயசுலயே அது வந்து பெரிய ஆள் ஆயிடுதுல. நமக்கு தான் பாக்குறோம். அது 4 வருஷம் 3 வருஷத்துலயே மாடு ஆயிடுது. ஓகே. ஆனா போட்டிக்கு அந்த அது எனக்கு சரியா சொல்ல தெரியல. 3-4 அல்ல வருஷத்துலயே ரெடி ஆயிடுது மாடு. அதுக்கப்புறம் அது 17 வருஷங்கிறது பின்னாடி ஒரு 5-6 வருஷம் அது வயசாகி போகலாம். ஒரு 10 ஓகே. வருஷத்துக்கு அது ரெடியா தான் இருக்கு. அதான் இப்போ அந்த கதையில சொல்ற மாதிரி நல்ல வீரியமா ஒரு பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கிற ஆமா. டைம் வந்து ஒரு கம்மியா தானே இருக்க அதாவது வாய்ப்பு அதோட இருக்கா? இளவட்ட நேரத்துல அவங்க அப்பாவை பழி வாங்கியிருக்கோம். ஆமா. இன்னொரு 4 வருஷம் அதை ஓட்டியிருக்காங்க. யாரும் பிடிக்கல. திமிராவே இருந்திருக்கு அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்னு ஆமா. கூட சார் சொல்லும்போது திடீர்னு ஞாபகம் வந்தது. இப்ப சினிமாவுல ஹீரோ வரும்போது நிறைய அடியாள்கள் துப்பாக்கிகள் சுட்டுட்டே போவாங்க. ஹீரோ ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அடிச்சு நவுத்துவாரு. ஒரு 20-30 பேர் செத்து விழுவாங்க. அந்த 20-30 பேர் பத்தி நம்ம கவலையே பட மாட்டோம். ஹீரோவுக்கு எங்கேயோ லேசா குண்டு பட்டுட்டு அதுதான் கவலைப்படுவோம். அதுதான் விஷயம். கரெக்ட். நன்றி சார். நன்றி சார். பாரதி மேம் கேளுங்க. கதிர், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அந்த பிரியா வந்து முன்னுரை சொன்னாங்க இல்லையா? அதனால முன்னுரை வந்து இந்த புத்தகத்துல நம்ம கொடுத்த பிடிஎஃப்ல வந்து ஒரு 1 பேஜ்ல கொஞ்சம் சின்னதா இருந்தது இல்லையா? அதுல ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அதாவது வாடி வாசல்ல மனிதனுடைய ரத்தம் பார்க்கலாம். ஆனால் காளையின் ரத்தம் வந்து சிந்தக்கூடாது. ஒரு துளி சிந்தக்கூடாது. அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அதனால தான் வந்து அவரு என்ன எழுதியிருக்காருன்னா, நான் அப்படி நினைக்கிறேன். அப்படி என்ன நினைக்கிறேன்னா, காளை வந்து அந்த இடத்திலேயே ஜமீன்தார் வந்து சுட்டுக் கொல்லாம, காளை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு, கொன்னுட்டு, தூக்கி எறிஞ்சுட்டு கொஞ்சம் தூரம் போய் ஆற்றங்கரை ஓரமா அந்த மண்ணை இது பண்ணிட்டு இருக்கும்போது, அது எங்க இருக்குன்னு இவரு விசாரிச்சு, அந்த இடத்த விட்டு தாண்டி அந்த பக்கம் போயி, அந்த பிளேஸ விட்டு வெளியில போய் ஆற்றங்கரை அந்த இடத்துல வச்சு சுத்தி யாரும் இருக்காங்களான்னு ஒரு தடவ அவரு நோட்டம் விடுற மாரி ஒரு ஒரு லைன் இருக்கும். பக்கத்துல யாரும் இருக்காங்களா அந்த மாட்டுக்கு பின்னாடி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஷூட் பண்ணுவாரு. எடுத்து ஷூட் பண்ணுவாரு. யார் மேலயும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை அந்த சீன் வந்து அந்த இடத்துல அவர் கொல்லாம ஆற்றங்கரை ஓரமா தள்ளி வச்சு கொண்டது வந்து அந்த ஒரு லைனுக்காகவா? அப்படிங்கிறது என்னோட சந்தேகம். அங்க வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாட்டு கொல்லக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாரி ஒரு சீன் கொஞ்சம் தூரம் ஓடி போய் வெளியில அந்த இடத்த விட்டு தாண்டி போனதுக்கப்புறம் அத கொல்ற மாரி இந்த சீன் வச்சிருப்பாங்களா? அப்படிங்கிறது என்னோட கேள்வி.
இல்ல எனக்கு ஹலோ அந்த மாரி ஒரு பர்ப்பஸா பண்ண மாரி தெரியல. அது எங்க இருக்குன்னு கேட்டு அது இருக்கிற இடத்துல பர்பஸா போய் இல்ல. கொண்டாடு அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து வெளியில ஓடிருச்சு. மாடு வந்து யார் பேச்சையும் கேட்டு அந்த இடத்துல நிக்கல. 3 தடவ பண்றதுக்கு நடுவுலயே கொஞ்சம் அந்த மாட்டோட வாலெல்லாம் வந்து அவங்க சுண்டி விட்டுருவாங்க. அது வந்து அத கோவப்படுத்துறதுக்காக, இல்ல அது அந்த திசை திருப்புறதுக்காக பண்ணியிருப்பாங்க. அந்த கோவத்துல அது வர்ற ஆளுங்க யார் வர்றாங்கன்னுலாம் பார்க்காம, எதித்தால வர்றவங்கள முட்டி தள்ளிட்டு அது போயிட்டே இருந்திருக்குது. போயிட்டு அது அந்த மணல்ல ஆத்து மணல்ல போய் நின்னுட்டு செருக்கடிச்சிட்டு நிக்குது அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. செருக்கடிக்குன்னா அந்த கொம்ப வச்சு மணல்ல குத்தி குத்தி கிளறிட்டே இருக்கும். அந்த கோவத்த காட்டுறதுக்காக. அதனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா வெளிய போயிடுச்சு. இன்னொன்னு நம்ம இதுல வந்து ஜமீன்தார வந்து முதல்ல பார்க்கும்போது அது ஒரு வில்லன் கேரக்டர் மாரி, ஒரு செந்தாமரை, இல்ல ஒரு ராதாரவி மாரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா, அவர் வந்து ஒரு மாடுபிடி வீரன வந்து மதிக்க தெரிஞ்சவரு. அதனால தான் அவர் உள்ள வந்து அவனுக்கு காசு குடுப்பாரு. அவனோட வண்டியிலேயே வந்து அவன ஏத்திட்டு போங்க ஜமீன் வண்டியில அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து எல்லாருக்குமே ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலா ஆயிடுச்சு அங்க. அவர் வந்து எவ்வளவுதான் வந்து கௌரவம் பார்த்து மாடு வளர்த்தாலும், ஒரு வீரன் பிடிச்சுட்டான் அப்படின்னா, ஓகே. அவன் ஜெயிச்சுட்டான். அத நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுதான் வந்து இந்த கதையில வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. எல்லாருமே அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க எல்லாரும் அதோட இதா மாறிடுறாங்க. அவர் ஒரு வில்லனா இருந்தா, இல்ல ஒரு கோவப்படுற ஆளா இருந்தா அவன அடிச்சிருக்கலாம், இல்ல அவன சுட்டுருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவரோட அந்த இப்ப நீங்க சொன்ன மாரி மாட்டோட ரத்தம் சிந்தக்கூடாதுன்றதுக்காக இல்ல. இவங்க வந்து மாட வந்து கொஞ்சம் அந்த வாலெல்லாம் புடிக்கிறது வந்து கொஞ்சம் அந்த மாட இரிட்டேட் பண்ற விஷயங்கள் தான். அதனால ஜமீன்தார் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் மாரி கிடையாது. அவரு ஒரு மாடு ஓனர் அவ்வளவுதான். கொஞ்சம் பணக்கார ஆ, ஓனர் அவ்வளவுதான். அந்த மக்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து இப்படி ஆயிடுச்சு, ஜமீன்வாடி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு அவர் காதுபட சொன்னோடனே அவரோட அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு தான் அப்படி சுட்டாரு. அந்த மாடை சுட்டது மூலியமா இவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அவர் அந்த இதை நிறுத்திக்க வேண்டியது அது தவறான விஷயம்தான். பட் அது அவர் செஞ்ச அந்த காலகட்டத்தில் அவர் அதை செஞ்சாக வேணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணிட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த மாடு பிடிக்கிறவருக்கு அங்கீகாரத்தெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அவர் கரெக்டா பண்ண மாதிரி. இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ 2000ன்றது 2 கோடி இருந்தா அவருக்கு 500 ரூபா கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா கொடுத்த மாதிரி தானே அது. அது ஒரு பெரிய அமௌண்ட் அது. அது கொடுத்துருக்கான்றது அது பெரிய விஷயம் தான். கதிர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சேவல் சண்டையில தோத்த சேவல வந்து உடனே கொன்றுவாங்க தானே? இப்பவும் அந்த ஒரு பழக்கம் இருக்கு தானே? ஆமா. அதுதான் குழம்புக்கு. இப்போ ஆமா. சேவல பொறுத்தவரைக்கும் தோத்துட்டாலே அது இப்ப அடுத்த சண்டைலாம் கிடையாது. இதுல ஆடுகளத்துல காட்டுன மாரி ஒண்ணு அறுத்து போட்டுருவாங்க. ஆக்சுவலா ஜெயிச்சவங்களுக்கு அது சொந்தம். என் ஃப்ரெண்டு ஜெய் இது பண்றான். மேக்ஸிமம் இங்க வந்து என்ன ஆகும்னா, கோழி குழம்பான்னா, "என்னடா என்னடா கோழி குழம்புனா, பந்தயம் அடிச்சுதுடா" அப்படிம்பாய்ங்க அவ்வளோதான். இவன் போயி ஜெயிச்சான்னா, காசுக்கு காசு, அவங்க வீட்ல அன்னைக்கு கோழி குழம்பு. நாமளும் இப்பலாம் போய் சாப்பிடலாம். அப்படிதான் அதுதான் நடக்கும். இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ம். இன்னும் அது இங்க ரொம்ப ஃபேமஸ் இங்க பூலாவலசு சேவல் சண்டை வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? அதனால அது வந்து அரவக்குறிச்சிய ஒட்டிய ஒரு பகுதி. ரொம்ப 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 குக்கிராமம். அன்னைக்கு பார்த்தா ம், கிட்டத்தட்ட ம். அத்தன கார் போகும், அத்தன வண்டிகள் வரும். அந்த இடத்த கிராஸ் பண்ணவே முடியாது. நான் இதுவரைக்கும் போய் நேர்ல பார்த்ததில்ல. எங்க வீட்ல எல்லாம் போயிருக்காங்க. எங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க போய் பார்க்கறதுக்கு. அப்ப சொல்லுவாங்க. அவ்ளோ ஒரு இதா நடக்கும். வீரியமா நடக்கும்னு. அப்ப இன்ன வரைக்கும் தோத்த ஒரு மிருகமோ, பறவையோ அது எதா இருந்தாலுமே, அது அந்த இடத்து ஸ்பாட்ல வந்து கொன்னு அடுத்தவங்கள்ட்ட குடுத்துறதோ, ஜெயிச்சவங்கள்ட்ட குடுக்குறதோ, அத கொல்றதோங்கிறது இன்ன வரைக்கும் அது ஒரு நார்மலைஸ் பண்ணி தானே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன். புரியுது, புரியுது. ம். அது பேச முடியாதுங்க. ம். ஓகே நண்பர்களே, வேறு ஏதேனும் கேள்விகள்? சாரி நான் லேட்டா தான் வந்தேன். இப்ப பேசலாமா? பேசலாம், பேசுங்க. எல்லாரும் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஆனா அந்த புக்க பத்தி நான் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசிடுறேன். ஆ ஆல்ரெடி நான் ரிவ்யூல நான் சொல்லியிருந்தது தான். எனக்கு இந்த ஜல்லிக்கட்டுலலாம் அ எனக்கு ஆக்சுவலி லிட்டரலி பிடிக்காது. ஏன்னா எனக்கு அந்த மாட பிடிச்சு அதோட அந்த வீரத்த காட்டுறதுங்கிற அந்த கான்செப்ட்டே எனக்கு வந்துட்டு சுத்தமா புடிக்கல. ஆ அந்த ஆல்சோ அந்த அது அது வந்து மனுஷனுக்கும் ஹார்ம்ஃபுல், அந்த விலங்குக்கும் ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட தாட். ஒரு மாரி அதனால தான் இந்த வாடிவாசல் படம், அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு மூவிலாம் நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஆ வாடிவாசல் புக்கும் சரி, ஜல்லிக்கட்டு படமும் சரி. ஆனா இந்த புக் வந்துட்டு ஓகே மகத்தான நாவல் அப்படிங்கிற வரிசைக்காக கட்டாயத்தின் பேர்ல தான் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆ ரொம்ப ஆரம்பத்துல கான்வர்சேஷன் போகும்போது கூட அனு கூட சொன்னதுதான். ரொம்ப அந்த
பழைய தமிழ் எழுத்துக்கள் அந்த இருக்கு இல்லையா 1958க்கு முன்னால அந்த நாவை வந்து எப்படி போடுறது, லாவை போடுறது, லைய போடுறதெல்லாம் அதனாலயோ என்னவோ எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல படிக்க ரொம்ப தடுமாற்றமாச்சு. ஏன்னா புது பிரிண்ட் என்கிட்ட எதுவும் கிடையாது. டவுன்லோட் பண்ணி தான் வாசிச்சிருந்தேன். ஸோ அந்த வாசிக்கிறதுக்கு ரொம்ப தடுமாற்றமா இருந்தது. பட் அதுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த காளைகள்லாம் இறங்கி இந்த பையன் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புக் நல்லா ஸ்பீடா போய் 1 ஹவர்ல முடிச்சிட்டேங்கிற மாதிரி தான். அதாவது அந்த ரைட்டரோட சக்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாரையுமே அந்த ஸ்பாட்ல நிக்க வச்சிருப்பாரு. அதாவது விஷுவலி ட்ரீட்டடா வந்து அதை அந்த எழுதியிருப்பாரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு கூட இந்த புக்குல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்க முடியாது. அந்த நம்ம நிக்கிற இடத்துல அந்த பெரியவர் ஒவ்வொன்றும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது அந்த பையனுக்கு புரியிற அளவுக்கு நமக்கும் புரியும். ஒரு மாடோட அந்த தன்மை, இப்ப வர்ற மாடு என்ன, யாரை கும்பிட்டு போகணும், இவனோட ஃபார்மாலிட்டிஸ் என்ன, எது முன்ன வரும், எது பின்ன வரும், எது சென்டர்ல வரும், எது வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவரை எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நின்னு அந்த பையனோடவே நம்ம கேட்கிற மாதிரியே இருந்தது வந்துட்டு அந்த ரைட்டிங்கோட சக்சஸ்ன்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்துட்டு அந்த அப்பாவோட இறப்புக்கு வந்துட்டு நியாயத்துக்காக அந்த பையன் வந்திருந்தாலும் அந்த கூட வந்து அந்த மச்சான் கேரக்டரும் வந்துட்டு நல்ல சப்போர்ட்டிவ் கேரக்டருக்காக சூப்பரா வந்துட்டு அந்த எழுதியிருந்தாங்க. அதாவது ஒரு 69 பக்கத்துல எல்லா கதாபாத்திரத்துக்குமே நல்ல வெயிட்டேஜ் இருந்துச்சு. அந்த தாத்தாவுக்கு வெயிட்டேஜ் இருக்கும், அந்த பையனுக்கு இருக்கும், ஜமீன்தாருக்கு இருக்கும். அதே சமயத்துல அந்த சப்போர்ட்டிவ் கேரக்டருக்கும் நல்ல வெயிட்டேஜ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா எனக்கு பர்சனலா வந்து அது கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த மாடு முட்டினது, அந்த ரத்தம் வந்தது, இந்த பையனுக்கு அவன் ஜெயிச்சது, அதை ஃபீல் பண்ணது, அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜமீன்தாரோட கேரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் ஷேட் கொண்டு வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் காட்டுறது வந்துட்டு ஓகே தான். ஆனா மாடெல்லாம் இப்படி மோசமா வளர்த்திட்டு இதுக்கப்புறம் நீங்க நியாயம் சொல்றது வந்துட்டு பயங்கர சினிமாட்டிக்கலா இருந்தது. அந்த அந்த விஷயம். ஏன்னா அந்த மாடு அவனை குத்தி அதுக்கப்புறமா அது காண்டாயி நிறைய பேரை வந்துட்டு இன்ஜூர் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவர் துப்பாக்கி எடுத்து அந்த மாடை சுடுவாரே தவிர அதை வளர்த்தவர் அவர் தானே. அது அவ்வளவு அரகண்டா இவ்வளவு இதா அவங்க வந்து அந்த வீரம் அப்படிங்கறது அதுல இருந்தனால தானே இத்தனை பேத்துக்கு அது வந்துட்டு அடி வாங்குச்சு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அக்செப்ட் ஆகவே இல்லை. அது மட்டும்தான் எனக்கு இந்த புக்ல வந்து குறை. பட் மத்தபடி ரைட்டிங் இதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா செம ஃபாஸ்டா இருந்துச்சு. எழுத்து வந்து ரொம்ப, அதாவது இந்த கதை எழுதின விதம் பிடிச்சிருந்தது. ஆனா அந்த கதை எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு இந்த பிளாட்ஃபார்மே நம்மளுக்கு செட்டே ஆகல. எனக்கு நம்மளுக்கு படத்துல ஒரு 4 சண்டை சேர்ந்தாப்புல வந்தாலே ஐய அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி குத்தி கிழிச்சு ரத்தம் எல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சோ அது மட்டும்தான் எனக்கு இந்த புக்ல வந்துட்டு பிடிக்காம இருந்தது. மத்தபடி இது மகத்தான நாவல் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த எழுத்துக்கு கொடுக்கலாம். பட் ஆனா இது குளோரிஃபை பண்ற விஷயமே கிடையாது. இதை யாரும் நம்ம வந்து இது ஒரு சேவல் சண்டையோ சரி, ஒரு மாட்டு சண்டையோ சரி, இதை நீங்க குளோரிஃபை பண்ணி நீங்க நாஸ்டாலஜியாலாம் எடுத்துட்டு போறது வந்துட்டு நாட் அட் ஆல் அக்செப்ட். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மத்தபடி இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் என்னோட கருத்து நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தது. தேங்க்யூ. நன்றி. நண்பர்களே, வேறு யாராவது பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? ஓகே. இது வந்து இந்த மாதம் ஒரு மகத்தான நாவல் வாசிப்பு வந்து பிப்ரவரி 2026 ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை மாதங்கள் எத்தனை மகத்தான நாவல் வாசிக்க போறோம்னு தெரியல. ஏன்னா மகத்தான நாவலுங்கிறதுக்கு வரையறை நம்ம ஒன்றும் தனியா எதுவும் ரெடி பண்ணி வைக்கல. இப்போ ஆரம்பிச்ச உடனே திடீர்னு அதை வாசிக்கலாம் இதை வாசிக்கலாம் அப்படி பண்ணாங்க. நம்ம இப்போ இந்த வருடத்துக்கு பட்டியல் ரெடியா இருக்கு. இது தொடர்ச்சியா வாசிச்சு நமக்கு இருக்கிற சொற்ப நேரத்தையும் பயனற்றதை வாசிக்கிறதுல கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் வாசிக்காமல் இருந்தால் ஒருவேளை இருக்கிற நேரத்தை வந்து இந்த மாதிரி நல்ல புத்தகங்களுக்கு கொடுத்து கலந்துரையாடுறதுக்கு முயற்சி செய்வோம். தொடர்ச்சியா நம்மளோட இந்த முன்னெடுப்பு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு காத்திரமான வாசிப்பு பட்டியலை உருவாக்கி எல்லாருக்கும் பரிந்துரை பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் வாசிப்பை நேசிப்போம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றி.